குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நான் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 12th கார்பானில் காம்பவுண்ட்ஸ் லெசனில் வந்து பார்த்திங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்பனிக் காம்பவுண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்து கார்பனிக் காம்பவுண்ட்ஸில் ஆல்டிகேட் அண்டு கீட்டோன்ஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். ஓகேங்களா? அதாவது கார்பன் கண்டைன் த கார்பாக்சிக் குரூப். ஓகேவா? அதாவது ஒரு கார்பாக்சிக் குரூப் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு கார்பன் சேர்த்துனுச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லணும்னா எஸ் எ கார்பனில் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேவா? COOH இஸ் கால்டு கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேங்களா? அதாவது கார்பன் காம்பவுண்ட் கண்டைன் த கார்பாக்சிலிக் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேவா? அதாவது கார்பன் காம்பவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா? அது ஃபங்க்ஷனல் குரூப்பாக என்ன சொல்கிறோம்னா COOH. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், தி கார்பாக்சிக் குரூப் இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் கார்பனிக் குரூப் அண்டு ஹைட்ராக்சிக் குரூப். இட்ஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் கார்பனிக் குரூப் அண்டு ஹைட்ராக்சிக் குரூப். ஓகேவா? அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா கார்பாக்சிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதான கார்பாக்சிக் ஆசிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் எது காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இது கார்பனைல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது OH. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த மாதிரி கார்பாக்சிக் குரூப் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கார்பனைல் ப்ளஸ்ஸு ஹைட்ராக்சில் ரெண்டு சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்பாக்சிக் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் தி கார்பாக்சிக் குரூப் இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் கார்பனைல் குரூப் இஸ் ஏ CO அண்டு ஹைட்ராக்சிக் குரூப் இஸ் ஏ OH. ஓகேவா? இதான் நம்ம கார்பாக்சிக் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்தது அதாவது கார்பாக்சிக் குரூப் இஸ் ஏ கேரக்டரிஸ்டிக் ரியாக்ஷன்ஸ். கார்பாக்சிக் குரூப் இஸ் ஏ மேபி அலிஃபேட்டிக் ஆர் அரோமேட்டிக். ஓகேவா? இந்த கார்பாக்சிக் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதனுடைய ஓன் கேரக்டரிஸ்டிக்ஸ். கார்பாக்சிக் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகேவா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் கேரக்டர்ஸ். ஓகேவா? கார்பாக்சிக் குரூப்புக்குன்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பாக்சிக் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா மேபி அதாவது ஆர் குரூப். அந்த ஆர் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா மேபி அல்கைலும் இருக்கலாம். ஒரு அல்கைல் இருந்தால் நம்ம அலிஃபாட்டிக் கார்பாக்சிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அரோமேட்டிக் இருந்துச்சுன்னா அது அரோமேட்டிக் கார்பாக்சிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஆர். ஓகேவா? இந்த ஆர் வந்து பார்த்தீங்கன்னா அல்கைலும் இருக்கலாம். ஓகேவா? ஆர் அரோமேட்டிக். ஓகேவா? இது ஏஆர்னு சொன்னால் அரோமேட்டிக். ஓகேவா? அரோமேட்டிக் கார்பாக்சிக் ஆசிட், அரோமேட்டிக் கார்பாக்சிக் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். அதான் டிஃபைனிங் ஆஃப் த அல்கைல் ஆர் அரைல் குரூப் அட்டாச்டு த கார்பாக்சிலிக் கார்பன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹையர் மெம்பர்ஸ் ஆஃப் அலிஃபேட்டிக் கார்பாக்சிக் ஆசிட், ஹையர் மெம்பர்ஸ் ஆஃப் கார்பாக்சிக் ஆசிட்ஸ் C12 to C18 known as a fatty acid. ஓகேவா? அதாவது ஹையர் நம்பராக இருக்கிறது எல்லாமே ஹையர்ஸ் நம்பர்ஸாக இருக்குது அப் டு கார்பன் கவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் 12 to கார்பன் 18 வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட்ஸ் அக்கார்டிங் த நேச்சுரல் ஃபேட் ஆர் எஸ்டர் கிளிசரில். ஓகேவா? எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட்டாக இருக்கும். அது எப்படி நேச்சுரல் ஃபேட்டில் இருக்கும். நேச்சுரல் ஃபேட்டில் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபேட்டில் எஸ்டர்ஸ் ஆஃப் கிளிசராலாக இருக்கும். நேச்சுரல் ஃபேட்டில் எப்படி இருக்குன்னா எஸ்டர்ஸ் ஆஃப் கிளிசராலாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா கார்பன் கவுண்டிங் 12 to 18 மேலே இருக்கப்போ இந்த மாதிரி இருக்கும், ஃபேட்டி ஆசிட்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், நாமென்கிளேச்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேங்களா? அலிஃபாட்டிக் அண்ட் அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட்டோட நாமென்கிளேச்சர். ஓகேவா? அதாவது மோனோ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் நேம்ஸ் அண்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சம் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா? ஃபஸ்ட் நான் பார்க்குறது இப்போ மோனோ கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னா என்னன்னா ஒரே ஒரு கார்பாக்சிக் குரூப் மட்டுமே, ஒரே ஒரு COOH குரூப் மட்டுமே இருக்குது. அதான் மோனோ கார்பாக்சிலிக் ஆசிட்டு. அதோட நேமும் ஸ்ட்ரக்சரும் பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் பாருங்கள், ஒரே ஒரு கார்பன் இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட், அதனால் காமன் நேம் ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. காமன் நேம் ஃபார்மிக் ஆசிட். ஓகேவா? அது ஐபெக் நேம் பார்த்தீங்கன்னா ஒரே கார்பன் மீத்தேனு. அந்த கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஐக் ஆசிட் முடியும். கார்பாக்சிலிக் ஃபங்க்ஷனல் குரூப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஐக் ஆசிட் முடிக்கும். ஒரே ஒரு கார்பன் மீத்தேன் ப்ளஸ் ஐக் ஆசிட், அதனால் மெத்தனாயிக்
ஆசிட். ஓகேங்களா. அடுத்தது இதில் பெசல் நேம் ஃபார்மிக் ஆசிட். அது பார்த்தீங்கன்னா 2 கார்பனுடைய பெசல் நேம் அசிட்டிக் ஆசிட், 2 கார்பனுடைய கார்பாக்சிலிக் ஆசிட் அசிடிக் ஆசிட். ஓகேவா, காமன் நேமு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 2 கார்பன்களை ஈத்தேன் ப்ளஸ் ஆயிக் ஆசிட் எத்தனாயிக் ஆசிட். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஐசோபீட்ரிக் ஆசிட். ஓகேவா. ஸோ எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி ப்ரான்சஸாக இருக்கும். இது வந்து எப்படின்னா ப்ரான்சஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா. அது CH3 COOH. ஓகேவா. இது பாருங்கள், இது 1 2 3. ஓகேவா. லாஸ்ட்டுக்கு முன்னாடி ப்ரான்சஸ் இருக்குது, இதான் ப்ரான்சஸ்ஸு. லாஸ்ட்டுக்கு முன்னாடி ப்ரான்சஸ் தான் ஐசோ அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 4 கார்பன், அதனால் ஐசோபீட்ரிக் ஆசிட். ஓகேவா. இது நம்ம ஐபேக் நேம் பார்த்தீங்கன்னா இது டெரிவேட்டிவ்ஸ், அந்த டெரிவேட்டிவ்ஸ் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணணும். ஓகேவா. மெத்தில் 10வது கார்பன், 2வது கார்பனுக்குலாம் 2 மெத்தில், மொத்தம் 3 கார்பன் தான் பேரண்ட்டு. ப்ரோப்பனாயிக் ஆசிட் 2 மெத்தில் ப்ரோப்பனாயிக் ஆசிட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்தது பென்சாயிக் ஆசிட். ஓகேவா. இது காமன் நேம். ஐபேக் நேம் தான் பென்சின் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா. இது பென்சினுங்கிறது ஓகேவா, இது அலிபாட்டிக், அதை வந்து அலிபாட்டி தான் பேரண்ட்டு, அதாவது கார்பாக்சிலிக் ஆசிட். அதை வந்து ஹச்சுக்கு பதிலாக பென்சின் கொடுத்துருக்காங்க, பென்சின் கார்பாக்சிலிக் ஆசிட் ஐபேக் நேம். இதே காமன் நேம் பார்த்தீங்கன்னா பென்சாயிக் ஆசிட். ஓகேவா. அடுத்து பாருங்கள் ஃபினைல் அசிட்டிக் ஆசிட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அசிடிக் ஆசிட். ஓகேவா. CH3 COOH பேர் அசிடிக் ஆசிட். ஒரு ஹச் வெளியே எழுதி ஃபினைல் குரூப் சேர்த்துருங்க, அதனால் ஃபினைல் அசிட்டிக் ஆசிட். காமன் நேம் ஃபினைல் அசிட்டிக் ஆசிட். ஓகேவா. இதுதான் பேரண்ட்டு, ஈத்தேன் பேரண்ட்டு. ஓகேவா. அப்போ எத்தனாயிக் ஆசிட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஃபினைல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது. எத்தனாவது கார்பன்னா 2வது கார்பன் இருக்குது, அதனால் 2 ஃபினைல் எத்தனாயிக் ஆசிட். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா டைகார்பாக்சிக் ஆசிட். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது டைகார்பாக்சிக் ஆசிட். இது வரைக்கும் நான் பார்த்தோம் மோனோகார்பாக்சிக் ஆசிட். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்குறது டைகார்பாக்சிக் ஆசிட். ஓகேவா. இது பாருங்கள் 2 கார்பாக்சி குரூப் இருக்குது. ஓகேவா. இது ஒரு கார்பாக்சி குரூப், இது ஒரு கார்பாக்சி, அதாவது டைகார்பாக்சிக் ஆசிட். ஓகேவா. இது ஸ்பெஷல் நேம் என்ன ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி, காமன் நேம் ஸ்பெஷல் நேம் ஆக்சாலிக் ஆசிட், காமன் நேம் ஆக்சாலிக் ஆசிட். அதே மாதிரி 2 இருக்குனால என்ன டை ஆயிக் ஆசிட் அப்படி வரும். ஓகேவா. 1 ஆயிக் ஆசிட், 2 இருக்குனால டை ஆயிக் ஆசிட். இப்போ மொத்தம் எத்தனை கார்பன், 2 கார்பன் இருக்கிறதுனால ஈத்தேன் டையாயிக் ஆசிட். ஓகேவா. அடுத்து பாருங்கள். ஓகேவா. அடுத்து அது உள்ள இடையில் ஒரு CH2 குரூப், அதுக்கு பேர் மலோனிக் ஆசிட் அப்படின்னு பேர். ஓகேவா. அது ஆக்சாலிக் ஆசிட், 2 COOH இடையில் ஒரு CH2 குரூப்பு. ஓகேவா. ஸோ இது மலோனிக் ஆசிட், ஸ்பெஷல் நேம் மலோனிக் ஆசிட். ஓகேவா. காமன் நேம். ஓகேவா. ஐபேக் நேம் பார்த்தீங்கன்னா 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோப்பைன் டையாயிக் ஆசிட். எப்பயுமே கார்பாக்சி குரூப் டெர்மினல் தான் இருக்கும். ஓகேவா. கார்பாக்சி குரூப் எப்படி இருக்குன்னா டெர்மினல் தான் இருக்குது. கார்பாக்சி ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் பிரசன்ட் த டெர்மினல் பொசிஷன். டெர்மினலில் கடைசின்னு அர்த்தம், கடைசியாக. ஓகேவா. அப்போ 2 கார்பாக்சிலிக் ஆசிட்னா ரெண்டுமே கடைசியாக இருக்கும், ஆப்போசிட் காரணம் கடைசியாக இருக்கிறது. ஓகேவா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இடையில் CH2 குரூப் வரும், 2 கார்பாக்சிலிக் இடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கைல் குரூப்ஸ். ஓகேவா. அடுத்து பாருங்கள் இது சக்சனிக் ஆசிட். ஓகேவா. இங்கே 2 CH3 குரூப், 2 CH2 குரூப்பு. ஓகேவா. சக்சனிக் ஆசிட். ஓகேவா. இதெல்லாமே இப்படி மென்ஷன் பண்ணலாம்ப்பா. ஓகேவா. CH2 COOH, இது CH2 COOH. இதாக வந்து பார்த்தீங்கன்னா CH2 டிவைஸ்னு போட்டிருப்பாங்க, CH2 டிவைஸ். ஓகேவா. CH2 டிவைஸ் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 கார்பன் இருக்குது. ஓகேவா. 4 கார்பன்னா பீட்டேன் டையாயிக் ஆசிட். ஓகேவா. அது ஐபேக் காமன் நேம் பார்த்தீங்கன்னா சஸ்டனிக் ஆசிட். ஓகேவா. ஐபேக்னா பீட்டேன் டையாயிக் ஆசிட். ஓகேவா. அடுத்து பாருங்கள் இன்னொரு CH3 குரூப். ஓகேவா. இதுக்கு பேர் குளுட்டாரிக் ஆசிட். ஓகேவா. காமன் நேம் குளுட்டாரிக் ஆசிட். ஓகேவா. ஐபேக் நேம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கார்பன் இருக்குது, அதனால் பென்டேன் டையாயிக் ஆசிட். ஓகேவா. அடுத்து 6 கார்பன் இருக்குது, அடிபிக் ஆசிட். 6 கார்பன் அடிபிக் ஆசிட். ஓகேவா. இப்போ மொத்தம் இடையே ஒரு CH3 குரூப் சேர்ந்து வச்சு அதாவது அடிபிக் ஆசிட். ஓகேவா. காமன் ஐபேக் நேம் பார்த்தீங்கன்னா 6 கார்பன் இருக்குது, ஹெக்சேன். ஓகேவா. அடுத்து 2 கார்பாக்சி குரூப் டையாயிக் ஆசிட், ஹெக்சேன் டையாயிக் ஆசிட். ஓகே. இதை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய காமன் நேம் அண்ட் ஐபேக் நேம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பனைல் குரூப்ஸ். ஓகேங்களா. நான் பார்க்குறது நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பனைல் குரூப்ஸ். ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா. இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட ஜென்ரல் ஃபார்முலா R + COOH. ஓகேவா.
இதோட ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பு COOH தான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஓகேவா, இதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா கார்பாக்சிலிக் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இதான் வந்து கார்பாக்சிலிக் குரூப்னு சொல்லுவோம். ஏன் இந்த கார்பாக்சிலிக் குரூப் அப்படின்னு நேம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காம்பினேஷன் ஆஃப் கார்பனிக் குரூப் வந்து ஹைட்ராக்சிலிக் குரூப் ரெண்டு சேர்ந்தது தான், அதனால தான் கார்பாக்சிலிக் குரூப் அப்படின்னு வரும். ஓகேவா, இது கார்பனைல், இது ஹைட்ராக்சில். ஓகேவா, அது ரெண்டையும் சேர்த்தனா ஓகேவா நமக்கு கார்பாக்சில் அப்படின்னு குரூப் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள். அந்த கார்பாக்சிலிக் குரூப்பில் இருக்கக்கூடிய கார்பனோட ஹைபிரிடேஷன், கார்பாக்சிலிக் குரூப்பில் அது கூட இருக்கக்கூடிய கார்பனில் ஹைபிரிடேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா sp2 ஹைபிரிடேஷன். அந்த sp2 ஹைபிரிடேஷன் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதாவது ஃபார்முலா ஹைபிரிடேஷன் ஃபார்முலா என்னன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம் அட்டாச் டு த ஹைட்ரஜன், அதாவது கார்பன் ஆட்டம் நம்பர் ஆஃப் ஓகேங்களா, ஏன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம் அட்டாச் டு த கார்பன் ஆட்டம். இந்த கார்பன் கூட வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆட்டம் அட்டாச் ஆகிருக்கு. ஓகேவா, எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆக்சிஜனு, இங்கே ஒரு ஆக்சிஜனு, நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு கார்பனோ ஹைட்ரஜனோ இருக்கும். ஓகேவா, அது ஸோ அதால் 3. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லோன் பேர் எலக்ட்ரான். ஓகே, நம்பர் ஆஃப் லோன் பேர் எலக்ட்ரான் இந்த கார்பனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லோன் பேர் எலக்ட்ரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேவா, 0. அப்போ ரெண்டு டோட்டலாக சேர்த்துனா 3 வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன ஹைபிரிட் சொல்லணும்னா sp2 ஹைபிரிடேஷன். ஓகேவா, இந்த 3 ஈக்குவல். அப்போ 2 அப்படின்னா sp ஹைபிரிடேஷன், 3னா sp2, 4 அப்படின்னா sp3 ஹைபிரிட்ஸ் அப்படி வரும். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம இதிலே படிச்சிருப்போம். ஓகேவா, 11th வந்து பார்த்தோன்னா கெமிக்கல் பாண்டிங் அந்த லெசன்லேயே பார்த்துருப்போம். இந்த நம்பருக்கு 3க்கு ஈக்குவல் எப்படி வருது அப்படின்ட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பிளேனில் இருக்கும் 3னால. ஓகேவா, இந்த அட்டாச் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனு, இங்கே இருக்கிற கார்பனில் இருக்கிற ஆக்சிஜன், அடுத்து பார்த்தோன்னா இந்த OH இருக்கிற ஆக்சிஜனு, இந்த கார்பன் எல்லாமே சேம் பிளானாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தோன்னா ட்ரைகோனல் பிளானர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சேஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க ஸ்ட்ரக்சரு ட்ரைகோனல் பிளானர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதான் அதனுடைய ஹைபிரிடேஷன் sp2 ஹைபிரிடேஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த கார்பனோட வந்து பார்த்தீங்கன்னா 3 sp2 ஹைபிரிடேஷன் இருக்கும், 3 sp2 ஹைபிரிடேஷன் இருக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், அதாவது இது 3 sp2 ஹைபிரிட்ஸ் ஆப்டால் இருக்குது. இதில் கார்பனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 sp2 கார்பனு, அதில் 3 sp2 ஹைபிரிட்ஸ் ஆப்டால்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஓகேவா, ஃபஸ்ட்டு பாருங்கள் ஹைபிரிட்ஸு sp2 ஆப்டால்ஸ். ஓகே, ஃபஸ்ட் என்னென்னா பாண்டட் வித் ஓவர்லாப். எதுனா ஒரு ஆக்சிஜன் ஆட்டது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு என்னென்னா ஓவர்லாப் ஆகிட்டு பாண்ட் ஃபார்ம் sp2 ஆப்டால்ஸ் கூட கார்பனோட sp2 ஆப்டால் கூட இந்த ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஆட்டத்தை கூட ஓவர்லாப். ஓகேவா, அதனோட ஆப்டால் கூட ஓவர்லாப் ஆகிறப்ப நமக்கு என்னென்னா ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்மேஷன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஓகேவா ஆக்சிஜன். ஓகேவா, அனதர் ஆக்சிஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் அப்படின்னா இங்கே இருக்கிற ஆக்சிஜன் கூட ஒரு எலக்ட்ரானை வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லாப் ஓகேவா ஷேர் பண்ணிவிட்டு ஓவர்லாப் பண்ணிட்டேன்னா ஒரு சிக்மா, இங்கே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா பாண்டு, இது ஒரு சிக்மா பாண்டு ஃபார்மேஷன் ஆகுது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று என்ன இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜனா sp ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா sp2 ஆப்டால் கூட. ஓகேவா, அதே இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் அப்படின்னா அது என்ன இருக்குன்னா s ஆப்டால் மட்டும்தான் இருக்கும். இதே கார்பனாக இருந்தால் அப்படின்னா அது sp3 ஹைபிரிட்ஸ் ஆப்டால்ஸ். ஓகேவா, ஹைட்ரஜனாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா sp ஆப்டால் கூட, இல்லை அப்படின்னா கார்பன் இருந்துச்சு அப்படின்னா sp3 ஹைபிரிட்ஸு ஆப்டால் கூட. என்னன்னா நம்ம ஓவர்லாப் ஆகிட்டு நமக்கு என்னென்னா ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்மேஷன் ஆகும். அப்போ நமக்கு டோட்டலாக எத்தனை 3 சிக்மா பாண்ட் ஃபார்மேஷன் ஆகும். ஓகேவா, ஸோ இங்கே ஒரு சிக்மா பாண்டு. ஓகேவா, அடுத்து இங்கே ஒரு சிக்மா பாண்டு, இங்கே ஒரு சிக்மா 3 சிக்மா பாண்டு ஃபார்ம் ஆகும். ட்ரைகோனல் பிளானால் அதனோட பாண்டு ஏங்கிள் ஆகலாம் 120 ஏங்கிளாக இருக்கும். ஓகே, 120 டிகிரி ஏங்கிளாக இருக்கும், 120 டிகிரி ஏங்கிளாக இருக்கும். ஓகேவா, அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த ஆக்சிஜன். ஓகேவா, நம்ம எந்த ஆக்சிஜன் கார்பனில் இருக்கிற ஆக்சிஜனோட ஹைபிரிடேஷன் பார்க்கலாம். ஓகேவா, இந்த ஆக்சிஜனோட ஹைபிரிடேஷன். ஓகேவா, அதுக்கு ஹைபிரிடேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு sp2 தான் ஹைபிரிடேஷன். ஓகேங்களா, எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள் ஆக்சிஜன் இருக்கா, இந்த ஆக்சிஜன் கூட எத்தனை ஆட்டம் அட்டாச் ஆகிருக்குன்னா இந்த கார்பன் ஒரே ஒரு ஆட்டம் கூட அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, 1. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. இங்கே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், இந்த பக்கம் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். டோட்டலாக சேர்த்தா 3னா நமக்கு sp2 ஹைபிரிடேஷன். ஓகேவா, சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இருக்கிற ஹைட்ராக்சில் இருக்கிற ஆக்சிஜன், அதோட ஹைபிரிடேஷன் பார்க்குறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எத்தனை ஆட்டத்தை கூட ஷேர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆகிருக்கும். இங்கே இருக்கிற கார்பன், இங்கே இருக்க 2 ஆட்டத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் நம்ம அட்டாச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் 2, டோட்டலாக 4. நம்ம sp3
ஹைப்ரிடைசேஷன் வந்து sp3 ஹைப்ரிடைசேஷன் ஆனால் நாம் என்ன தான் கிடைக்கும் எக்ஸப்ஷன் கேஸ் இது sp2 ஹைப்ரிடைசேஷன் தான் வரும். இது sp2 ஹைப்ரிடைசேஷன் தான் வரும். ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்க்குறது sp3 ஹைப்ரிடைசேஷன் அப்படின்ட்டு. ஆனால் இது எக்ஸப்ஷன் கேஸு என்ன தான் வரும் அப்படின்னா sp2 ஹைப்ரிடைசேஷன் தான் வரும். ஓகேவா? அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா ரெசனன்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. காரணம் ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் இதான் ஸ்ட்ரக்சரு. இதான் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரக்சர் எடுத்து எழுதுவாங்க. இந்த மாதிரி எடுத்து எழுதுகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே இருக்கிற அதாவது இங்கே இந்த ஹச்சு இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகிறப்ப நமக்கு என்ன ஆகும்னா ஓகேவா இங்கே இருக்கிற எலக்ட்ரான் லோன் பேர் இங்கே ஷிஃப்ட் ஆகிறப்ப ஓகேவா இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா? ஷிஃப்ட் ஆகிறப்ப நமக்கு என்னென்னா இங்கே நமக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு 6 எலக்ட்ரான் இருக்கும். அதோட வேலன்சி வந்து பார்த்தோன்னா அதனால் இங்கே மைனஸ் சார்ஜ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க லோன் பேர் இங்கே வந்தால் இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். போலரைசேஷன். ஓகேவா? நெகட்டிவ் பாசிட்டிவ் போலரைசேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கிற அந்த பை பாண்டு இப்போ இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அப்போ அந்த ஒரு லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இந்த பை பாண்டு. ஓகேவா? இந்த பை பாண்டு என்ன ஆகும் அப்படின்னா ரொட்டேஷன்லேயே இருக்கும். இந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த மாதிரி எப்படி இருக்கோம்னா அந்த இதுக்கு காமனாகவே அந்த வழியாக கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் அதுக்கு காமனாகவும் இருக்கும். ஓகச்சிருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கும் இந்த கார்பனுக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது லெஸ் எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஸ் எலக்ட்ரோஃபைல். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பனில் இருக்கிறது கார்பனும் கார்பாக்சி குரூப்பில் கார்பனும் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நேச்சர். ஓகேவா? எப்படி வெவ்வேறு நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்டிஹைடர் கீட்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆல்டிஹைடர் கீட்டோனு. இப்போ இங்கே இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகிறப்ப என்னென்னா பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் அந்த கார்பனுக்கு. ஓகேவா? என்னன்னா பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்மேஷன் ஆகும். ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் சார்ஜ்னா எலக்ட்ரோஃபைல். ஓகேவா? அதாவது ஃபைல்னா அட்ராக்ஷன். ஓகேவா? நெகட்டிவ் சார்ஜை நோக்கி அட்ராக்ட் பண்ணக்கூடியது. ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்மேஷன் ஆகாது. இந்த அந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்மேஷன் ஆகாது. ஓகேவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ரெசனன்ஸ். ஓகேவா? ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். இதை வந்து பார்த்தா அந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் எலக்ட்ரோஸ்டேட்டிக். ஓகேவா? லெஸ் எலக்ட்ரோஃபைல். ஓகேவா? அதான் பார்த்தீங்கன்னா இந்த கார்பாக்சிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனில் இருக்கிற கார்பாக்சிக் ஆசிடில் இருக்கக்கூடிய கார்பனும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நேச்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளானர் ஷிஃப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாருங்கள் கார்பனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னென்னா 2 எலக்ட்ரான் தான் இன்வால்வ் ஆகிருக்கும். மீது ஒரு பி ஆப்டால் அப்படியே இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஒரு பி ஆப்டால்ஸ் இருக்கும். ஓகேவா? எலக்ட்ரான் ஃபில் ஆகாத ஒரு பி ஆப்டால் இருக்கும். இங்கே இருக்க ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஃபில் ஆகாத பி ஆப்டால். இங்கே பாரு கார்பனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பி ஆப்டால். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஒரு பி ஆப்டால் இருக்குது, எம்டி ஆப்டால் இருக்கும். ஓகேவா? அடுத்து இன்னொரு ஆக்சிஜன்லேயும் ஒரு எம்டி ஆப்டால். இது 3 சேர்ந்து என்னன்னா நமக்கு இந்த மாதிரி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த மாதிரி இதாகும். பர்பெண்டிகுலராக வந்து பார்த்தோன்னா ஃபில் ஆகும். பர்பெண்டிகுலராக ஃபில் ஆகிருக்கு. இது ட்ரைகோனல் பிளானர் அதோட ஷேப்பு. இது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் பர்பெண்டிகுலராக ஆகிருக்கும். ஓகேவா? இதாவது பார்த்தோன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பாக்சிக் குரூப். ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பாக்சிக் குரூப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன். ஓகேவா? நம்ம கார்பாக்சிக் ஆசிட் வந்து பார்த்தோன்னா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் கார்பாக்சிக் ஆசிட். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா பிரைமரி ஆல்கஹால் அண்ட் ஆல்டிஹைட்ஸ். ஓகேவா? இந்த பிரைமரி ஆல்கஹால் வந்து பார்த்தோன்னா alcohol and aldehydes can easily oxidize to correspond the carboxylic acid. The oxidation such as potassium permanganate, acidic or alkaline medium, potassium dichromate in acidic medium. ஓகேவா? ஸோ என்ன ஆகுதுன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து பார்த்தீங்கன்னா அசிடிக் அல்கலைன் மீடியத்தில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து பார்த்தீங்கன்னா அசிடிக் மீடியத்தில். ஓகேவா? இது வந்து கேட்டலிஸ்ட். இது ஆக்சிடிவ் ஏஜென்ட் எடுத்துக்கிறாங்க. நம்ம எதை ஆக்சிஜன் பண்ணுறோன்னா பிரைமரி ஆல்கஹால். ஓகேவா? அண்டு ஆல்டிஹைடு. ஓகேவா? பிரைமரி ஆல்கஹாலை ஆக்சிஜன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? ஆல்டிஹைடு கிடச்சிடும். இந்த ஆல்டிஹைடை ஃபர்தர் ஆக்சிஜன் பண்ணுறப்ப நம்ம என்னென்னா கார்பாக்சிக் ஆசிட் கிடச்சிடும். ஓகேவா? அப்போ எத்திர் ஆல்கஹால் ஆக்சிஜன் பண்ணுறப்ப அஸ்டால்டிஹைடு கிடைக்குது. அஸ்டால்டிஹைடு மறுபடியும் ஆக்சிஜன் பண்ணுறப்ப அசிடிக் ஆசிட் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் ஹைட்ராலிஸ் ஆஃப் நைட்ரில். ஓகேவா? மெத்தில் நைட்ரில் இந்த மாதிரி. ஓகேவா? நைட்ரில்லாம் சிஎன் தான், சைனைடு தான் நைட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்ரில் ஈல்ட்ஸ் த கார்பாக்சிக் ஆசிட் கேன் substitute to hydrolysis with an acid or alkali. ஓகேவா? அதாவது சைனைடு தான் நைட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்ரில் ஹைட்ராலிசிஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா கார்பாக்சிக் ஆசிட் கிடைக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோன்னா மெத்தில் நைட்ரேட் எடுத்துருக்காங்க. ஏன்னா
மெத்தில் நைட்ரைடு, அதாவது மெத்தில் சைனைடு. ஓகேவா, இது ஹைட்ராலிஸ் பண்ணுறாங்க. எத்தனை மாலிகுல்ஸ் அப்படின்னா 2 மாலிகுல்ஸ் வாட்டர் யூஸ் பண்ணி ஹைட்ராலிஸ் பண்ணுறாங்க. இந்த கேட்டலிஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா ஆசிட், கேட்டலிஸ்ட்டாக ஆசிட் எடுத்திருக்காங்க. இப்போ 2 மாலிகுல்ஸ் ஹைட்ராலிஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுன்னா இங்கே 2 ஆக்சிஜனு, ஓகேவா, இங்கே ஒரு ஹச்சு, மொத்தம் 4 ஹைட்ரஜனு 2 ஆக்சிஜன் இருக்கும். 2 ஆக்சிஜன் ஒரு ஹச்சு இங்கே வந்துடும். இது கூட வந்து பார்த்தோன்னா 3 ஹச்சு வந்துடும். ஓகேவா, அப்போ என்னன்னா இது பாண்டு டீகம்போஸ் ஆயிரும். ஓகேவா, NH3 அமோனியாவாக வெளியே போயிடும். NH3 அமோனியாவாக வெளியே போயிடும். இது வந்து பார்த்தோன்னா COH குரூப்பாக மாறிக்கும். ஓகேவா, தட் இஸ் ஏ அசிடிக் ஆசிட் கிடையாது, அசிடிக் ஆசிட். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. எப்பவுமே சைனைடை ஹைட்ராலிஸ் பண்ணால் கார்பாக்சிலிக் ஆசிட் மாறும். சைனைடை ஹைட்ராலிஸ் பண்ணால் 2 ஸ்டெப்பு. ஓகே, 2 மாலிகுல்ஸ், 1 மாலிகுல்ஸ் யூஸ் பண்ணால் அமைடு ஃபார்ம் ஆகும். அனதர் 1 மாலிகுல்ஸ் வாட்டர் யூஸ் பண்ணி ஹைட்ராலிஸ் பண்ணால் நமக்கு என்னென்னா ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், அசிடிக் ஹைட்ராலிஸ் ஆஃப் எஸ்டர். அசிடிக் ஹைட்ராலிஸ் ஆஃப் எஸ்டர். ஸோ அசிடிக் ஹைட்ராலிஸ் ஆஃப் எஸ்டர், அது எஸ்டர் இஸ் ஹைட்ராலிஸ் வித் டைல்யூட் மினரல் ஆசிட்ஸ் ஈல்டு கரஸ்பாண்டிங் டு கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா, இது எஸ்டரு. ஓகேவா, எத்தில் மெத்தில் எஸ்டரு. இதை ஹைட்ராலிஸ் பண்ணுறாங்க வாட்டர் யூஸ் பண்ணி. ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் கேட்டலிஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் கேட்டலிஸ் ஹைட்ராலிஸ் பண்ணுறப்ப நமக்கு என்னென்னா பாண்ட் இதோட ப்ரோக்கன் ஆகும். ஓகேவா, பாண்ட் இதோட ப்ரோக்கன் ஆகிடும். இங்கே என்னென்னா OH, சரியா, இங்கே ஹச்சு. இப்போ OH என்னன்னா அசிடிக் ஆசிடாக ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா, இங்கே எத்தில் ஆல்கஹாலாக மாறிடும், எத்தில் ஆல்கஹாலாக மாறிக்கும். ஓகேவா, இதை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர் ஹைட்ராலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எஸ்டர் ஹைட்ராலிசிஸ். ஓகேவா, ஆசிட் கேட்டலிஸ்ட். அசிடிக் ஹைட்ராலிஸ் ஆஃப் எஸ்டர்னா இஸ் எஸ்டர் ஹைட்ராலிஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட். ஓகேவா, டு ஃபார்ம் த அசிடிக் ஆசிட் அண்ட் ஆல்கஹால், அசிடிக் ஆசிட் அண்ட் ஆல்கஹால், அண்ட் தென் ஃபார்ம் த கிரிக்னா ரியேஜென்ட். நெக்ஸ்ட்டு கிரிக்னா ரியேஜென்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், அப்புறம் கிரிக்னா ரியேஜென்ட். ஓகே, கிரிக்னா ரியேஜென்ட் ஆட் பண்ணுறப்ப என்னன்னா கிரியாஜா RMgX அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிக்னா ரியேஜென்ட்னா RMgX. ஓகேங்களா, இஸ் ஏ கிரிக்னா ரியேஜென்ட். ஓகேவா, RMgX இதுதான் கிரிக்னா ரியேஜென்ட். ஓகேவா, ஆல்கைல் மெக்னீசியம் ஹேலைடு, ஆல்கைல் மெக்னீசியம் ஹேலைடு. இது கூட ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தோன்னா என்ன எடுத்துக்கணும், கார்பன் டை ஆக்சைடு. இது கூட ஸ்டார்டிங் மெட்டீரியலாக கார்பன் டை ஆக்சைடு எடுத்து ட்ரீட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, தி கிரிக்னா ரியேஜென்ட் ரியாக்ட் வித் கார்பன் டை ஆக்சைடு ட்ரை ஐஸ். ஓகேவா, டு ஃபார்ம் த சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட், ஃபார்ம் த சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் which then gives the corresponding the carboxylic acid after the acidification with the mineral acid. ஓகேவா, நம்ம மினரல் ஆசிட் யூஸ் பண்ணி அசிடிஃபிகேஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட். ஃபஸ்ட்டு சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் தான் ஃபார்ம்ஸ் ஆகுது. ஓகேவா, இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த RMgX கிரிக்னா ரியேஜென்ட் மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு எடுத்திருக்காங்க. இப்போ என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் சார்ஜ், மெக்னீசியம் பாசிட்டிவ் சார்ஜ், மெக்னீசியம் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ், ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா நெகட்டிவ் சார்ஜ், ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற நெகட்டிவ் வந்து பார்த்தோன்னா இங்கே, ஓகேவா, ஸோ அட்டாக் பண்ணுறப்ப என்னன்னா இங்கே இருக்கிற பாண்ட் இது ப்ரோக்கன் ஆகிரும். எங்கன்னா இந்த பாசிட்டிவ் கூட சேர்ந்துடும். நமக்கு என்னென்னா CH3CO OMgBr. ஓகேவா, இந்த மாதிரி கிடச்சிரும். இதான் வந்து சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். இதை மறுபடியும் ஹைட்ராலிஸ் பண்ணுறாங்க. ஹைட்ராலிஸ் பண்ணுறப்ப என்ன அந்த பாண்டு ப்ரோக்கன் ஆகும். இதோட பாண்டு ப்ரோக்கன் ஆகும். இந்த ஹச்சும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா OHம் கிடைக்கும், இந்த பக்கம் OHம் கிடைக்கும். ஓகேவா, நமக்கு பென்ஸ் அசிடிக் ஆசிட் கிடச்சிருச்சு. ஓகேவா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அலிஃபாட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா, இப்போ அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட்னா ஃபினைல், அதே கார்பன் டை ஆக்சைடு தான் ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடு. ஓகேவா, ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடு எடுத்திருக்காங்க. ட்ரை ஈத்தர் இஸ் சால்வெண்ட். ட்ரை ஈத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சால்வெண்டாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, நமக்கு அதே மெத்தேடில் வந்து பார்த்தீங்கன்னா பென்சாயிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும், பென்சாயிக் ஆசிட் ஃபார்மேஷன். ஓகேவா, தி ஃபார்மிக் ஆசிட் cannot be prepared by கிரிக்னா ரியேஜென்ட். ஓகேவா, since the contain the only one carbon atom. ஓகேவா, என்னன்னா இந்த ஃபார்மிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தேடில் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, கிரிக்னா ரியேஜென்ட் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு கார்பன் மட்டுமே இருக்கிறதுனால இந்த மெத்தேடில் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தேடில் ப்ரிப்பேர் பண்ண மினிமம் 2 கார்பனாக தான் வேணும். மினிமம் 2 கார்பன் டை ஆக்சைடு ஒரு கார்பனு, இன்னொன்று அல்கைல் மெக்னீசியம் ஹேலைடு, அதில் ஒரு கார்பன் இருக்கணும். ஓகேவா, அப்போ அதனால் ஃபார்மிக் ஆசிட் இந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், ஹைட்ராலிஸ் ஆஃப் அசைல் ஹேலைடு அண்ட் அன்ஹைட்ரைடு. ஹைட்ராலிஸ் ஆஃப் அசைல் ஹேலைடு அண்டு அன்ஹைட்ரைட்ஸ். ஓகேவா, ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் ஆசிட் குளோரைட்ஸ் ஹைட்ராலிஸ் வித் வாட்டர் டிக்யூஸ் த கரஸ்பாண்டிங்
கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா, என்ன சொன்னோன்னா அது இதை வந்து அசைல் ஹேலைடு இதுக்கு பேர் தான் அசைல் ஹேலைடு அசிட்டைல் குளோரைடு. ஹைட்ராலிஸ் பண்ணுறப்ப என்னன்னா ஒரு ஹச்சும் ஒரு சிஎலை சேர்ந்து HCl வெளியே போயிடும், ரிமைனிங் OHக்கு போய் சேர்ந்தது சிஎலுக்கு பதிலாக. ஓகேவா, நமக்கு என்ன கிடச்சா அசிடிக் ஆசிட் கிடச்சிருது. ஓகேவா, அடுத்தது ஆசிட் அன்ஹைட்ரேட். ஓகேவா, இது அசிடிக் அன்ஹைட்ரேட்டு. இது கூட வாட்டர் சேர்த்து ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த பாண்டு ப்ரோக்கன் ஆகும். இந்த பாண்டு ப்ரோக்கன் ஆகிட்டு என்னன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா ஹச்சும் இன்னொரு பக்கம் OHம் கிடைக்கும். ஓகேவா, நமக்கு என்ன கிடைக்கும் 2 molecules ஆஃப் அசிட்டிக் ஆசிட், 2 molecules ஆஃப் அசிட்டிக் ஆலிட்ஸ். ஓகேவா, நம்ம என்ன எடுத்துக்கோன்னா அசிட்டிக் அன்ஹைட்ரேட் எடுத்துருக்கோம், அசிட்டிக் அன்ஹைட்ரேட். ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பென்சாயிக் அன்ஹைட்ரேட் எடுத்துருக்கப்ப நமக்கு 2 molecules ஆஃப் பென்சாயிக் ஆசிட் கிடச்சிருக்கும். ஓகேவா, இந்த பாண்டு ப்ரோக்கன் ஆகிட்டு இங்கே ஹச்சும் இங்கே OH. ஓகேவா, 2 molecules ஆஃப் பென்சாயிக் ஆசிட் கிடச்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் ஆக்சிடேஷன் ஆஃப் அல்கைல் பென்சின். ஓகேவா, அது அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் கேன் பி ப்ரிப்பேர்டு பை விக்ரஸ். ஓகேவா, ஆக்சிடேஷன் ஆஃப் அல்கைல் பென்சின் வித் குரோமிக் ஆசிட் அண்ட் அசிடிக் ஆர் ஆல்கலி பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஓகேவா, அதாவது என்ன நம்ம அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பனா நான் ஆக்சிடேஷன் பண்ணுறாங்க, அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பனா ஆக்சிடேஷன் பண்ணுறாங்க. ஆக்சிடேட் ரியேஜென்ட் இஸ் ஏ குரோமிக் ஆக்சைடு or acidic or alkaline potassium permanganate, chromic oxide or alkaline aromatic potassium permanganate. Okay, and the side chain is oxidation to the COOH group respective length of the side chain. Okay, என்னன்னா இங்கே இருக்கிற இது அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் டொலிவின், இதை நம்ம ஆக்சிடேஷன் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த கார்பாக்சி குரூப், இந்த அல்கைல் குரூப்ஸு ஆக்சிடேஷன் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்னா கார்பாக்சிலிக் ஆசிடாக கனெக்ட் ஆகும். ஓகேவா, 3 ஆக்சிஜன் ஆகுதுல, 3 ஆக்சிஜன் ஆகுதுன்னா இங்கே 2 ஆக்சிஜனு. ஓகேவா, இங்கேருந்து ஒரு ஹச் இங்கே வந்துடும். ஓகேவா, மீதி 2 ஹைட்ரஜன் இருக்கும், 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் வந்து H2O வெளியே போயிடும். ஓகேவா, சரி H2O 3 ஆக்சிஜனில் 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் H2O வெளியே போயிடுச்சு, மீதி 2 ஆக்சிஜன் வந்து ஒரு ஹச். ஓகேவா, நமக்கு பென்சாயிக் ஆசிட் ஃபார்மேஷன் ஆகிடும். ஓகேங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சாயிக் ஆசிட். ஓகேங்களா, சரி மெத்தட் பென்சாயிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் காம்பவுண்ட். ஓகேவா, ஃபஸ்ட் பாருங்கள் அலிஃபாட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் அப் டு 9 கார்பன். ஓகேவா, அதாவது அலிஃபாட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் அப் டு 9 கார்பன் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே எப்படின்னா கலர்லெஸ் லிக்விடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கலர்லெஸ் லிக்விட் வித் பங்கன் ஆர்டர். பங்கன்னா கார நொடின்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்து ஹையர் மெம்பர்ஸ் ஆஃப் கலர்லெஸ் வேக்சி லைக் த சாலிட். ஓகேவா, அது கார்பன் நம்பர் 9 வரைக்கும் நம்ம எப்படி இருக்கு அப்படின்னா நிறமற்ற திரவம். ஓகேவா, அண்டு காரநொடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹையர் மெம்பர்ஸ். ஓகேவா, அதிக கார்பன் இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா ஆர்டர்லெஸ் வேக்சின் மனமற்ற திண்மமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது கார்பாக்சிலிக் ஆசிட் ஹையர் பாயிலிங் பாயிண்ட் தென் ஆல்டிஹைட் அண்டு கீட்டோன் ஈவன் ஆல்கஹால் ஆஃப் கம்பேரபிள் மோலார் மாலிகுலர் மாசஸ். ஓகேவா, கார்பாக்சைடு பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லா ஆல்டிஹைடு கீட்டோனும் ஆல்கஹாலோட பார்த்தீங்கன்னா ஹையர் பாயிலிங் பாயிண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது காரணம் வந்து பார்த்தா ஓகேவா, அதுக்கு காரணம் மோர் அசோசியேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் டியூ டு த மோர் அசோசியேஷன் ஆஃப் அசிடிக் ஆசிட். ஓகேவா, என்னன்னா அசிட்டிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ஆகுது. அசோசியேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் மாலிகுல்ஸ் த்ரூ த இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். அதுக்கு காரணம்னா இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகேவா, ஸோ மாலிகுல்ஸ் ஒன்றுக்குள்ள ஒன்று அசோசியேஷன் ஆகிட்டு நமக்கு இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகுது. இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகேவா, பாருங்கள் இது ஒரு ஓகேங்களா, இது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு மாலிகுல்ஸு, இது ஒரு மாலிகுல்ஸ். ஓகேவா, ரெண்டு ஒன்றுக்குள்ள ஒன்று அசோசியேட் ஆகிட்டு நமக்குன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் மூலம் பாண்ட் ஆகிருக்கு. இதுதான் ஹைட்ரஜன் பாண்டிங். இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் மூலமாக என்ன ஆயிருக்குன்னா பாண்ட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ இதான் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது. ஓகேவா, அந்த மோஸ்ட் ஆஃப் த கார்பாக்சிலிக் ஆசிட் எக்ஸிஸ்ட் த டைமர் இந்த வேப்பர் பேஸ். ஓகேவா, மோஸ்ட் ஆஃப் த அசிட்டிக் ஆசிட் எல்லாம் எப்படி இருக்குன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் அதோட வேப்பர் பேஸில் டைமர். ஓகேவா, டைமர்னு இருபடின்னு அர்த்தம். 2 மூலக்கூறு ஒன்றா சேர்ந்தா இருக்கும்.
ஒன்றா சேர்ந்துருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், லோவர் அலிஃபேட்டிக் carboxylic acid up to 4 carbon are miscible in water. Okay, lower aliphatic carboxylic acid up to 4 carbon are miscible with water to the formation of hydrogen bond with water. Water ஓட என்னன்னா ஹைட்ரஜன் பாண்டி ஃபார்மேஷன், வாட்டரோட ஹைட்ரஜன் பாண்டி ஃபார்மேஷன். அதனால் இது எப்படின்னா இந்த அப் டு 4 கார்பன் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் வாட்டரில் சால்யூபிள் ஆகும். ஓகேவா? ஹையர் கார்பாக்சிலிக் ஆசிட் ஆர் இன்சால்யூபிள் இன் வாட்டர். ஹையர் கார்பாக்சிலிக் ஆசிட் ஆர் இன்சால்யூபிள் வாட்டர் டியூ டு த இன்க்ரீஸ் த ஹைட்ரோஃபோபிக் இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஹைட்ரோகார்பன் ஃபார்ட். ஓகேவா? ஏன் வாட்டர் கூட சால்யூபிள் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் கார்பனில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட்டில் ஹையர் கார்பாக்சிலிக் ஆசிட்டில் அல்கைல் குரூப்ஸ் பல்கியாக இருக்கும். அல்கைல் குரூப்ஸ் பல்கியாக இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் என்னென்னா அந்த பல்கி குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா என்ன நீர் வெறுக்கும் குரூப். ஓகேவா? நீர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்கி குரூப்பை ஹேட் பண்ணும், வெறுக்கும். ஓகேவா? அதான் சால்வெண்ட் மாலிகுல்ஸ் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்கி குரூப்ஸ் அல்கைல் கார்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட் பண்ணும், வெறுக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கூட சால்யூபிள் ஆகுது. ஹையர் மெம்பர்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் இன்சால்யூபிள் இன் வாட்டர். ஓகேவா? அண்ட் சிம்பிளஸ்ட் அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட், சிம்பிளஸ்ட் அரோமேட்டிக் அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் லைக் த பென்சாயிக் ஆசிட் இன்சால்யூபிள் இன் வாட்டர். ஓகேவா? அரோமேட்டிக் பென்சாயிக் ஆசிட்டும் வந்து பார்த்தோன்னா என்னதுன்னா வாட்டர் கூட சால்யூபிள் ஆகலாம். ஓகேவா? இன்சால்யூபிளாக இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்கள், இட்ஸ் வினிகர் இஸ் ஏ 6 to 8% அக்வஸ் அசிடிக் சொல்யூஷன் ஆஃப் வாட்டர். வினிகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 8% சொல்யூஷன் ஆஃப் அஸ்டிக் ஆசிட் வாட்டர். ஓகேவா? இப்போ வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 8% அஸ்டிக் ஆசிட் இருக்கக்கூடிய சொல்யூஷனுக்கு பேர் தான் வினிகர். வாட்டரில் 6 to 8% அஸ்டிக் ஆசிட் இருக்கக்கூடிய சொல்யூஷனுக்கு பேர் தான் வினிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பியூர் அஸ்டிக் ஆசிட் இஸ் ஏ கிளைசியல் அஸ்டிக் ஆசிட். பியூர் அஸ்டிக் ஆசிட் இஸ் கால்டு glacial acetic acid because it is form the ice like crystal when cold. ஓகேவா? கூல் பண்ணுறப்ப வந்து பார்த்தோன்னா அந்த பியூர் அஸ்டிக் ஆசிட் என்ன பண்ண அப்படின்னா கிறிஸ்டலை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணும் கூல் பண்ணுறப்ப. ஓகேவா? when aqueous acetic is cooled at 298 to 89.5 Kelvin. when aqueous acetic acid is cooled at 289.5 Kelvin, the acetic acid solidifies and form the ice like crystal. ஓகேவா? அசிட்டிக் ஆசிட்னா சாலிடாக மாறும், ஐஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி மாறிக்கும். ஓகேவா? வேறு வாட் இஸ் ரிமைனிங் இஸ் லிக்விட் ஸ்டேட். அதில் வாட்டர் எப்படி இருக்கு அப்படின்னா லிக்விட் ஸ்டேட்டாகவே தான் இருக்கும். வாட்டர் லிக்விட் ஸ்டேட்டாகவே தான் இருக்கும். அது ஈஸியாக என்ன பண்ணால் இந்த ஃபில்டர் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஃபில்ட்ரேஷன். ஓகே, ஃபில்டர் பண்ணி என்ன பண்ணால் அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? திஸ் ப்ராசஸ் இஸ் ரிப்பீட்டடு அகைன். and obtain the glacial acetic acid. ஓகேவா? இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா glacial acetic acid வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா? கூல் பண்ணி அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிடை கூல் பண்ணி நம்ம இதை போய் ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? இதாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட கார்பாக்சிலிக் ஆசிட்டோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா the carboxylic acid do not give the characteristics of reaction of carbonyl group such as a aldehyde and ketone. கார்பனிக் குரூப் அப்படின்னா ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? மாதிரி கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா, அதாவது இந்த ஆல்டிஹைடும் அந்த கீட்டோனோட கேரக்டர்ஸை கொடுக்காது. அதாவது do not give the carboxylic acid characters of reaction of carbonyl group. ஓகேவா? அதேமாதிரி தி கார்பனிக் குரூப் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் இன்வால்வ்டு கார்பனிக் குரூப் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் இது கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா? கார்பனிக் குரூப் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் இன்வால்வ் த ரெசனன்ஸ். ஓகேவா? என்னன்னா ரெசனன்ஸ்க்கு இன்வால்வ் ஆகாதனால அந்த ஆல்டிஹைடு கீட்டோனுக்கான அந்த கேரக்டர்ஸை கொடுக்காது. ஓகேவா? ரியாக்ஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் கேன் பி கிளாசிஃபைட் த ஃபாலோஸ். ஓகேவா? இதோட கார்பாக்சிலிக் ஆசிட் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 இதை கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் இன்வால்வ் இதை கிளவேஜ் ஆஃப் OH பாண்ட். ஓகேவா? என்னன்னா இங்கே இருக்கிற OH வந்து பார்த்தீங்கன்னா டீகம்போஸ் ஆகுது. அடுத்தது ரியாக்ஷன் வித் கிளவேஜ் ஆஃப் CO பாண்ட் OH. ஓகேவா? ஃபஸ்ட்டு அதாவது இங்கே அந்த ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜன் பாண்டு கிளவேஜ் ஆகும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பனுக்கும் OHக்கு இருக்கக்கூடிய பாண்டு கிளவேஜ் ஆகக்கூடிய. அடுத்தது ரியாக்ஷன் இன்வால்வ் இந்த COOH குரூப். ரியாக்ஷன் இன்வால்வ் இந்த COOH குரூப். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகிறது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் இந்த ஹைட்ரோகார்பன் ஃபார்ட். சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் இந்த ஹைட்ரோகார்பன் ஃபார்ட். ஓகேவா? ஸோ இந்த 4 ஃபார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்பாக்சிலிக் ஆசிட் 4 ஃபார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷனுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ரியாக்ஷன் இன்வால்விங் த கிளவேஜ் ஆஃப்
OH பாண்ட் ஓகேவா. அதாவது என்னென்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அது கார்பாக்சிலிக் குரூப்பில் இருக்கக்கூடிய OHக்கு ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜன் இடையே இந்த பாண்டு புரோக்கர் ஆகணும். ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வித் மெட்டல். தி கார்பாக்சிலிக் ஆசிட் ரியாக்ட் வித் ஆக்டிவ் மெட்டல்ஸ் சச் எஸ் சோடியம், மெக்னீசியம், ஜிங்க். இதெல்லாம் மோர் ஆக்டிவ் மெட்டல்ஸ். இந்த ஆக்டிவ் மெட்டல்ஸ் கூட இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் ரியாக்ட் ஆகிட்டேன்னா ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணும். ஓகேவா. டு ஃபார்ம் த சால்ட்டு கரஸ்பாண்டிங் அண்ட் வித் த லிபரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேவா. நமக்கு இன்வால்வ் ஆகிட்டு நமக்கு என்னென்னா சால்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி என்ன ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும். ஓகேவா. பாருங்கள் இந்த அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்காங்க. ரியாக்ட் பண்ணுறப்போ சோடியம் மெட்டல் இப்போ 2 molecules ஆஃப் அசிட்டிக் ஆசிட் என்னன்னா இதிலிருந்து 2 molecules ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ், அதாவது ஹைட்ரஜன் கேஸ் வெளியே போகும். அதுக்கு பதிலாக 2 ஹச்சுக்கு பதிலாக 2 எண்ணெய் உள்ளே போதும். இதுக்கு பேர் சோடியம் அசிட்டேட். அடுத்து ரியாக்ஷன் வித் ஆல்கலி. ஓகேவா. ஸோ அதாவது தி கார்பாக்சிலிக் ஆசிட் ரியாக்ட் வித் ஆல்கலி டு நியூட்ரலைஸ் தெம் ஃபார்ம் த சால்ட். ஓகேவா. கார்பாக்சிலிக் ஆசிட்டுங்கிறது ஆசிட்டாக, ஆல்கலினா பேஸ், அது கூட ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? சால்ட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க ஃபார்மேஷன் ஆஃப் சால்ட் அப்படின்னு. ஓகேவா. இந்த அசிட்டிக் ஆசிட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணுறப்ப இங்கே இருக்கக்கூடிய ஹச்சும் இந்த OHும் சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும். நமக்கு சோடியம் அசிட்டேட் சால்ட் கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்து ரியாக்ஷன் வித் கார்பனேட் அண்ட் பைகார்பனேட் டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பாக்சிலிக் ஆசிட்டுக்கான டெஸ்ட். ஓகேவா. அது கார்பனேட் பைகார்பனேட். ஓகேவா. ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் decompose with carbonate and bicarbonate involving the carbon dioxide gas with effervescence. ஓகேவா. என்னன்னா அது கார்பாக்சிலிக் விட சோடியம் கார்பனேட் ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்னென்னா சோடியம் கார்பனேட்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு எவால்யூஷன் ஆகும். கார்பனேட்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு எவால்யூஷன் ஆகும். ஓகேவா. அது மாதிரி எவால்யூஷன் பிரிஸ்க் எஃபரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரிஸ்க் எஃபரசன்ஸ் வந்தாவே நம்ம எடுத்துக்கிட்ட காம்பவுண்ட் என்ன அர்த்தம்னா கார்பாக்சிலிக் ஆசிட் அதில் இருக்குன்னு அர்த்தம். கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இந்த ஹச்சு வந்து பார்த்தீங்கன்னா 2 molecules அசிட்டிக் ஆசிட் எடுத்துருக்குமா, 2 ஹச்சு ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து என்னென்னா H2O வெளியே போயிடும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து 2 எண்ணெயை உள்ளே வந்துடும். ஓகேவா. சோடியம் அசிட்டேட்டு இதில் இருக்க ரிமைனிங் எடுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்துடும். ஓகேவா. இது அந்த டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள். ஆல் கார்பாக்சிலிக் ஆசிட் டர்ன் த ப்ளூ லிட்மஸ் டு ரெட். ஓகேவா. எல்லா கார்பாக்சிலிக் ஆசிட் என்ன பண்ணோம்னா ப்ளூ லிட்மஸை ரெட்டாக மாற்றும். எல்லா கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ளூ லிட்மஸ் என்னன்னா ரெட்டாக மாற்றும். ஓகேவா. இதோட வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் பாண்டு கிளேவர்ஸ் ரியாக்ஷன் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் இன்வால்விங் த கார்பன் பாண்டு OH பாண்ட். ஓகேவா. அது கார்பனுக்கும் OHக்கு இடையில் இருக்க பாண்டு கிளேவேஜ் ஆகுது. கார்பனுக்கும் OHக்கு இடையில் இருக்க பாண்டு கிளேவேஜ் ஆகக்கூடியது. ஓகேவா. ஸோ அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரியாக்ட் வித் PCl5 அண்ட் PCl3 அண்டு தைனைல் குளோரைடு. ஓகேவா. இது கூடலாம் ரியாக்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன நடக்குதுன்னா அந்த COOH குரூப்பில் இருக்கிற OH குரூப் வெளியே போயிட்டு அதுக்கு Cl குரூப்பு உள்ளே வரும். ஓகேவா. தி ஹைட்ராக்சி குரூப்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் பிஹேவ்ஸ் as the alcoholic group. ஓகேவா. and is easily replaced by chlorine atom treating with PCl5 and PCl3 and thionyl chloride. ஓகேவா. ஆல்கஹால் மாதிரி ரியாக்ட் ஆகும். ஸோ ஆல்கஹால் அதே மாதிரி தான் என்னன்னா ஆல்கஹாலில் வந்து OH குரூப் பதில் இந்த குளோரின் உள்ளே வரும். அதே மாதிரி தான் இங்கே சிமிலர் டு ரியாக்ஷன். ஓகேவா. இப்போ அசிட்டிக் ஆசிட் PCl5 கூட ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கு அசிட்டைல் குளோரைடு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா. இதை வந்து நம்ம இப்படி மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா. அதாவது P இங்கே Cl இங்கே Cl இங்கே Cl. ஓகேவா. இப்போ என்ன ஆகுனா இந்த ஒரு ஹச்சும் ஒரு Cl சேர்ந்து ஹச்சில் வெளியே போயிடும். ஓகேவா. இந்த ஆக்சிஜனும் இதெல்லாம் இந்த பக்கம் வெளியே வந்துடும். ஓகேவா. CH3COCl ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஆக்சிஜனும் PCl3 இருக்கும். அது பாஸ்பரைல் குளோரைடாக வெளியே வரும். ஓகேவா. ஸோ அப்போ இந்த மாதிரி தான் எல்லாமே அசிடைல் குளோரைடு அண்டு பாஸ்பரைல் குளோரைடு அண்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா. இதே சிமிலர் டு பென்சாயிக் ஆசிட் இதே மாதிரி தான் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகுது. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித்
ஆல்கால் ரியாக்ஷன் வித் ஆல்கால், இது பேர் எஸ்டபிகேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் எஸ்டபிகேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? அதாவது ஆசிட்டையும் ஆல்கஹாலையும் ரைட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எஸ்டர் ஃபார்ம் ஆகும். இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் ஆர் ஹீட்டட் வித் ஆல்கஹால்ஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் சல்ஃபரிக் ஆசிட் ஆர் ட்ரை HCl. Presence of constant sulfuric acid or dry HCl gives ester formula. This reaction is called reversible and is called esterification. ஓகேவா? ரிவர்சபிள் மாற முடியும். ரிவர்சபிள் மாறினா எஸ்டர் ஹைட்ராலிஸ் அப்படின்னு பேர். அது எஸ்டர் ஃபார்மேஷன் அப்படின்னா எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பேர். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு பாருங்க ஓவரால் ரியாக்ஷன் வந்து பென்சாயிக் ஆசிட்டு. ஓகேவா? இது ஆல்கஹாலை ரைட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா இங்கே இருக்கக்கூடிய ஹச்சும் கீழே இங்கே இருக்கிற ஹச்சு இந்த ஓஹச்சு சேர்ந்து என்ன ஆகும்னா இங்கே இருக்க ஹச்சு சேர்ந்து வெளியே போயிடும் வாட்டராக நமக்கு எத்தில் பென்சோயேட் கிடைக்குது. எத்தில் பென்சோயேட் இது காம்பவுண்ட் எஸ்டர் இருக்குது பாருங்கள் எப்படின்னா ஆர் COO ஆர். ஓகேவா? ஆறுங்கிறது ஆறுங்க அரோமைல். ஓகேவா? அரோமேட்டிக் இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர் ஃபார்மேட். இது எஸ்டர் ஃபார்மேட் அதான் எஸ்டர் கிடைக்கிது. ஓகேவா? அடுத்து பாருங்கள் இதோடைய மெக்கானிசம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய மெக்கானிசம். ஓகேவா? மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டனேஷன் ஸ்டெப்பு. ஃபஸ்ட் என்னன்னா புரோட்டனேஷன். ஓகேவா? நம்ம ஆசிட் யூஸ் பண்ணோம் இல்லையா, டைலூட் HCl அண்ட் கான்சன்ட்ரேட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சல்ஃபரிக் ஆசிட் யூஸ் பண்ணோம் இல்லையா, என்ன ஃபஸ்ட் ஸ்டெப் புரோட்டனேஷன் ஆகும். ஓகேவா? இந்த ஆசிட் எப்பவுமே ஃபஸ்ட் ஸ்டெப் புரோட்டான் அக்செப்ட் பண்ணிக்கும். நமக்கு என்னங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகேவா? அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னா அனதர் மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஆல்கஹால் மாலிகுல் தான் வந்து ரியாக்ட் ஆகுது. ஆல்கஹால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகுதுனால இந்த ஆல்கஹால் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கார்பனை போய் அட்டாக் பண்ணும். கார்பன் அட்டாக் பண்ணுறப்ப என்ன ஆனால் இங்கே இருக்க பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு. ஓகேவா? நம்ம என்னன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? அப்போ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹச்சு ஓகே இன்வால்வ் ஆன ஹச்சு வெளியே போயிடுது. ஓகேவா? இங்கே இருக்க ஹச்சு இங்கே வெளியே போயிடுச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்கள் மறுபடியும் ஒன் மோர் ஹச் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டனேஷன் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த புரோட்டானை வந்து எங்கே அட்டாக் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல அட்டாக் பண்ணுது. இந்த பக்கம் அட்டாக் பண்ணுறப்ப நமக்கு என்னென்னா ஹச்சு வரும். இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகி தான் இங்கே கொடுத்துருக்குறது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து என்ன ஆகுனா ஓகேவா ஒன் மோர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி வந்துருச்சா. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆல்கைல் குரூப்ஸ். ஓகேவா? இங்கே இருக்கக்கூடிய ஆல்கைல் குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ ஷிஃப்ட் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து ஆல்கைல் குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷிஃப்ட் ஆகிறதால நாங்கள் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆகுது. அதாவது இந்த இங்கே இருக்கிற வாட்டரும் இங்கே இருக்கிற இதுவும் சேர்ந்து வெளியே போயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இதுவும் வெளியே போயிடுச்சு. ஓகே? வெளியே போகிறப்ப டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிட்டு இது இங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது. ஓகேவா? ஜாயிண்ட் ஆகிறப்ப இந்த மாதிரி கிடைக்குது. மறுபடியும் என்ன ஆகுதுன்னா ஒன் மோர் என்னென்னா அந்த மறுபடியும் ஒன் மோர் எத்தில் ஆல்கஹால் ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகிறப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸோ எத்தில் ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டான் அது உள்ளே வந்த புரோட்டான் மறுபடியும் என்னென்னா வெளியே போயிடும். வெளியே போகிறப்ப வந்து என்னென்னா இந்த மாதிரி டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். ஓகேவா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு என்ன கிடைக்குதுன்னா எஸ்டர் ஃபார்மேஷன் ஆகுது. ஓகே? இதான் வந்து அதனுடைய மெக்கானிசம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள் இதோட வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் இன்வால்வ் இதை கார்பன் அண்டு OH பாண்ட். ஓகே? OH இருக்கிற பாண்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் இன்வால்வ் COOH குரூப்பு. ஓகே? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ ரிடக்ஷன்னா பார்ஷியல் ரிடக்ஷன் டு ஆல்கஹால். ஓகே? கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து பார்த்தா ரெடியூஸ்டு டு பிரைமரி ஆல்கஹால். கார்பாக்சிலிக் ஆசிட் ஆர் ரெடியூஸ்டு டு பிரைமரி ஆல்கஹால் வரைக்கும் ரெடியூஸ் பண்ணுறாங்க பை லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வித் ஆர் ஹைட்ரஜன் பிரசன்ஸ் ஆஃப் காப்பர் குரோமேட் சால்ட். ஓகேவா? அதாவது ரெடியூஸ் ரேஜில் யூஸ் பண்ணுறாங்க. சோடியம் போரே ஹைட்ரேட் டஸ் நாட் ரெடியூஸ் த COOH குரூப். ஓகேவா? சோடியம் போரே ஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா COOH குரூப்பை ரிடக்ஷன் கார்பாக்சிலிக் குரூப்பை ரிடக்ஷன் பண்ணுறாங்க. அதனால் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் எடுத்துருக்காங்க. இல்லைன்னா காப்பர் குரோமேட் கேட்டலிஸ்ட் எடுத்துக்கிறாங்க. ஆட் பண்ணுறப்போ நமக்கு என்னென்னா இது 4 ஹைட்ரஜன் இருக்கும். 4 ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா இங்கே 2 ஹைட்ரஜனும்
சரி, இங்கே இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த 2 ஹைட்ரஜன் இது கூட சேர்ந்து என்னென்னா இது வாட்டராக வெளியே போயிடும். ஓகேவா? ஸோ எத்தனால் கிடைக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரிடக்ஷன் டு அல்கேன். இப்போ இது என்னென்னா கம்ப்ளீட்டாக ரிடக்ஷன் பண்ணுது. ஓகேவா? கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அல்கேனாக வந்து கம்ப்ளீட்டாக ரிடக்ஷன் பண்ணுது. ட்ரீட்டட் வித் HI ரெட் பாஸ்பரஸ். ஓகேவா? ட்ரீட்டட் வித் HI அண்ட் ரெட் பாஸ்பரஸ் அண்ட் ஹீட் 573 Kelvin to form the hydrocarbon, to form the complete carbonic acid undergoes the complete reduction to yield of alkane contain the same number of carbon atom. ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா கம்ப்ளீட் ரிடக்ஷன் பண்ணுறப்ப ஓகேவா இங்கே இந்த 6 என்ன ஆகுதுன்னா 6I2 வெளியே போயிடுது. 6 அதாவது 3I2 வெளியே போயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடியது இந்த ஹைட்ரஜன் வந்து கம்ப்ளீட்டாக இங்கே உள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ உள்ளே வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 அது இங்கே ஒரு ஆக்சிஜன் ஓகேவா? 2 ஆக்சிஜன் அப்போனா 4 ஹைட்ரஜன் வாட்டராக வெளியே போயிடுது. 2 ஆக்சிஜன் 4 ஹைட்ரஜன் தான் வாட்டராக வெளியே போயிடுச்சு. மீதி 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. 2 ஹைட்ரஜன் இங்கே கொடுத்து என்னன்னா நமக்கு CH3 மாறிச்சு. ஈத்தேன். இஸ் ஹைட்ரோகார்பன். ஹைட்ரோகார்பன். ஓகே, அது கம்ப்ளீட்டாக ரிடக்ஷன் உள்ள ஒரு ஆக்சிஜன் கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துகிட்டு போயிடுது. ஓகேவா? தட் இஸ் ரிடக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரிடக்ஷன் பண்ணுது. மெயின் அதுக்கு ரெட் பாஸ்பரஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஹைட்ரோஐடிக் ஆசிட், ரெட் பாஸ்பரஸ். கம்ப்ளீட் ரிடக்ஷனாகவே ஹைட்ரோஐடிக் ஆசிட், ரெட் பாஸ்பரஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள் டி கார்பாக்சிலேஷன். நெக்ஸ்ட்டு டி கார்பாக்சிலேஷன். ஓகே, டி கார்பாக்சிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பாக்சிலிக் குரூப் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எலிமினேட் பண்ணக்கூடியது. ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த கார்பாக்சிலிக் குரூப் இஸ் கால்டு decarboxylation. ஓகேவா? ஸோ carboxylic acid say lost the carbon dioxide to form the hydrocarbon when you say there's salt when the sodium salt are heated with soda lime ஓகேவா? ratio 3:1. ஓகேவா? இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணுறது என்ன யூஸ் பண்ணாங்கன்னா சோடா லைம் யூஸ் பண்ணுறாங்க. சோடா லைம் அப்படிங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஆக்சைடு 2 சேர்ந்த மிக்ஸுக்கு தான் பேர் சோடா லைம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிறது வந்து பார்த்தோன்னா சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கோங்க. சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் சோடியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஆக்சைடு ஹீட் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகுனா இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 சோடியமும் இந்த இது 2 எல்லாமே சேர்ந்து என்ன ஆகுன்னா இதில் வந்து பார்த்தோன்னா ஹைட்ரஜன் சோடியம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன மாறுதோம்னா சோடியம் கார்பன் வெளியே வந்துடும். நமக்கு என்ன அல்கேன் கிடைச்சிடும். இதே மாதிரி சோடியம் அசிட்டேட் ரிடக்ஷன் பண்ணுறப்ப நமக்கு என்னென்னா மீத்தேன் கிடைக்கும். சோடியம் ஓகேவா? சோடியம் அசிட்டேட் ரிடக்ஷன் பண்ணுறப்ப டிகார்பாக்சிலேஷன் பண்ணுறப்ப நமக்கு என்னென்னா மீத்தேன் ஃபார்மேஷன் ஆகுது. ஓகேவா? அடுத்து பாருங்கள் ஹோல்ஃப் எலக்ட்ரோலைட்டிக் டிகார்பாக்சிலேஷன். டிகார்பாக்சிலேஷன் அப்படின்ட்டு. ஓகேவா? இது ஹோல்ஃப் எலக்ட்ரோலைட்டிக் டிகார்பாக்சிலேஷன். ஓகேவா? அதாவது அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். அது அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் is a electrolysis given the alkane at anode. ஓகேவா? the reaction is called ஹோல்ஃப் எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? அதாவது சோடியம் அசிட்டேட் எடுத்துக்கிறாங்க. எலக்ட்ராலிசிஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஸோ இது 2 கார்பன் டை ஆக்சைடு 2 சோடியம் அப்படியே வெளியே போயிடும். 2 கடியில் பாண்ட் ஃபார்மேஷன் ஆகுது. இது வந்து ஆனோடு ஃபார்ட்டு, இது கேத்தோடு ஃபார்ட்டு. ஓகேவா? இது ப்ளஸ் இது கேத்தோடு ஃபார்ட்டு. ஓகேவா? இது ஆனோடு ஃபார்ட்டு. ஓகேவா? நம்ம என்னன்னா நமக்கு ஈத்தேன் ஃபார்மேஷன் ஆகுது. நமக்கு சோடியம் ஃபார்மெட் சொல்யூஷன் electrolysis gives the hydrogen. ஓகேவா? இது சோடியம் அசிட்டேட் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஈத்தேன் கிடைக்குது. இதே சோடியம் ஃபார்மேட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஹைட்ரஜன் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்கள் ரியாக்ஷன் வித் அமோனியா. இந்த அமோனியா ரைட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஃபார்ம்ஸ் ஆகும்னா ஃபஸ்ட்டு அமோனியம் அசிட்டேட் ஃபார்ம் ஆகும். அது வந்து மறுபடியும் வாட்டர் எலிமினேட் அமைடு ஃபார்மேஷன் ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அமோனியம் ரைட் ஆகிட்டு காம்பினேஷன் ஆகும். அமோனியம் இது அமோனியா அசிட்டேட் மறுபடியும் ஹீட் பண்ணுறப்ப வாட்டர் மாஸ் வெளியே போயிடும். நமக்கு சோடா அதாவது நமக்கு அமைடு கிடைக்கும். இது அஸ்டிக் அசிட் டு ஃபார்ம் த அமோனியம் அசிட்டேட். ஓகேவா? இது இருந்து வாட்டர் எலிமினேட் ஆகிட்டு அசிட்டமைட் ஃபார்மேஷன் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் ஆக்ஷன் ஆஃப் ஹீட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு. ஓகேவா? பாஸ்பரஸ் பென்டாக்சைடு ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா அசிட்டிக் ஆசிட் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு இஸ் a powerful dehydrated reagent. இப்போ என்னன்னா 2 மூலக்கூறு இருந்து என்னென்னா ஒரு வாட்டர் மாலிக்யூல் எலிமினேஷன் ஆகும்.
ஓகேவா. இங்கேருந்து வாட்டர் செடிமெண்ட்ஸ் ஆகிறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு அசிடிக் அன்ஹைட்ரேட் கிடைக்கும், அசிடிக் அன்ஹைட்ரேட். ஓகேவா. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா அந்த COOH குரூப் இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்ஷன்ஸு, அதனால் COOH குரூப் இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்ஷன்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இந்த ஹைட்ரோகார்பன் பார்ட், சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இந்த ஹைட்ரோகார்பன் பார்ட். ஓகேவா. நம்ம என்னன்னா இது ஹைட்ரோகார்பன் இன்வால்வ் ஆகக்கூடியது. ஃபஸ்ட்டு ஹேலஜினேஷன், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஹேலஜினேஷன். ஹேலஜினேஷன் பண்ணுறப்ப என்னன்னா குளோரின் அண்ட் ரெட் பாஸ்பரஸ் யூஸ் பண்ணுறவ மோனோக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். மோனோக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் இங்கேருந்து ஒரு ஹச்சு ஒரு சிஎல் வெளியே போயிட்டோம், ஹச்சியில் வெளியே போயிடும். ஓகேவா. அப்போ அந்த ஹச்சுக்கு பதிலாக ஒரு சிஎல் உள்ளே போயிடும், அதான் மோனோக்ளோரோ அசிட்டிக் ஆசிட். ஓகேவா. கார்பாக்சிலிக் ஆசிடிக் ஹேவிங் த ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆர் ஹேலஜனேட்டட் அட் த ஆல்ஃபா பொசிஷன். தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் குளோரின் அண்ட் புரோமின் presence of small amount of red phosphorus to form the alpha halo carboxylic acid. ஓகேவா. கார்பாக்சிலிக் ஆசிட் எப்படின்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் வச்சதுனால இது ஹேலஜனேட்டட் ஏன்னா ஆல்ஃபா பொசிஷன் தான் ஹேலஜனேட்டட் ஆகும். ஓகேவா. அப்போ அதனால் எது கூட ஹேலஜனேட் ஆகும், குளோரின் ஆர் புரோமின். ஸோ presence of amount of red phosphorus. ஓகேவா. கேட்டலிஸ்டாக ரெட் பாஸ்பரஸ் எடுத்துக்கிறாங்க, நமக்கு கிடைக்கிறது ஃபார்ம் தான் ஆல்ஃபா ஹேலோ கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா. திஸ் ரியாக்ஷன்ஸ் கால்டு வெல்கார்ட்-ஜிலன்ஸ்கி ரியாக்ஷன் அப்படி பேர். HVZ ரியாக்ஷன் இருக்குது. HVZ ரியாக்ஷனு இது பேர் வெல்கார்ட்-ஜிலன்ஸ்கி ரியாக்ஷன்ஸ். ஓகேவா. The alpha halogenate acid converted the starting materials for the prepare the alpha substitute acids. ஓகேவா. The alpha halogenate acid convert the starting materials for the prepare the alpha substituted acid. ஆல்ஃபா சப்ஸ்டியூட் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஆல்ஃபா ஹேலஜனேட் ஆசிட் வந்து பார்த்தா யூஸ் ஆகுது. ஓகேவா. அடுத்து பாருங்கள் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ஆஃப் அரோமேட்டிக் ஆசிட்ஸ். ஓகேவா. எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ஆஃப் அரோமேட்டிக் ஆசிட் அது இதை வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து பார்த்தோன்னா மெட்டா டைரக்டர். இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து பார்த்தோன்னா மெட்டா டைரக்டர்ஸ். இது என்ன பண்ணால் பென்சினோட ஆக்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் பண்ணிவிடும், பென்சினோட ஆக்டிவிட்டியை டிக்ரீஸ் பண்ணிவிடும், அதனால் மெட்டா சப்ஸ்டியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. தி அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் undergoes the electrophilic substitution reactions. The carbonyl group is a carboxylic group is a deactivated into meta directing groups, and the common electrophilic substitution reaction penicillin is ஓகேவா. கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அது ஹேலஜினேஷன். ஓகேவா. புரோமின் அண்டு ஃபெரிக் குளோரைடு கேட்டலிஸ்ட் எடுத்துக்கிறாங்க. நமக்கு மெட்டா புரோமோ பென்சாயிக் ஆசிட். இப்போ என்னன்னா மெட்டால் இருக்க ஒரு ஹச்சு, ஓகேவா, புரோமின் ஒரு பிஆர் சேர்ந்து ஹச்பீரா வெளியே போயிடும், அந்த ஹச்சு மேலே பிஆரில் வந்துடும், அதான் மெட்டா புரோமோ பென்சாயிக் ஆசிட். ஓகேவா. அடுத்து பாருங்கள் நைட்ரேஷன். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது நைட்ரேஷன் அப்புறம் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நைட்ரேஷன் மிக்சர் அப்போ நமக்கு NO2 ப்ளஸ்ஸு. ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டா பொசிஷனில். ஓகேவா. இந்த இடத்துல வரும். இந்த ஹச்சுக்கு பதிலாக நம்ம என்னென்னா இந்த ஒரு NO2 அதான் மெட்டா நைட்ரோபென்சாயிக் ஆசிட். ஓகேவா. இதை வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரோஃபைல். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா சல்ஃபோனேஷன். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது சல்ஃபோனேஷன். ஃபீமிங் கான்சன்ட்ரேட் சல்ஃபரிக் ஆசிட் எடுத்துக்கலாம். ஃபீமிங் கான்சன்ட்ரேட் சல்ஃபரிக் ஆசிட் நமக்கு அதே தான் மெட்டா சல்ஃபோனிக் ஆசிட், அதாவது மெட்டா சல்ஃபோ பென்சாயிக் ஆசிட் கிடைக்கும். ஓகேவா. பென்சாயிக் ஆசிட் டஸ் நாட் அண்டர்கோஸ் த ஃப்ரீல் கிராப்ஸ் ரியாக்ஷன். பென்சாயிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீல் கிராப்ஸ் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகாது. இது ஸ்ட்ராங் டீஆக்டிவிட்டி குரூப்ஸ் நேச்சர் ஆஃப் கார்பாக்சி குரூப். ஓகேவா. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் குரூப்ஸ் வந்து ஸ்ட்ராங் டீஆக்டிவிட்டி குரூப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீல் கிராப்ஸ் ஆல்கலைஸ் இன்வால்வ் ஆகாது. ஓகேவா. அடுத்து பாரு ரிடக்ஷன் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட். ஓகேவா. ரிடக்ஷன் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. அது ரிடியூசிங் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பிளைன் த ரிடியூசிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா. தி ஃபார்மிக் ஆசிட் contain the both aldehyde and acid group. The formic acid contain the both aldehyde group and acid group. The other aldehydes, formic acid can easily oxidize and therefore act as a strong reducing agent. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆல்டிஹைடு அண்டு கார்பாக்சிலிக் குரூப் ரெண்டுமே இருக்கனால அந்த ஃபார்மிக் ஆசிட் என்ன ஈஸியாக வந்து பார்த்தோன்னா இது ஆக்சிடேஷன் ஆகிட்டு மற்றதை ரிடக்ஷன் பண்ண வைக்கும். இது ஈஸியாக ஆக்சிடேஷன் ஆகிட்டு மற்ற காம்பவுண்ட் என்ன பண்ணால் ரிடக்ஷன் பண்ண வைக்கும். அதனால் ஸ்ட்ராங் ரிடியூசிங்
ரெடியூஸ் ஏஜென்ட் ஆல்டிஹைட் குரூப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா கார்பாக்சி குரூப்பு. ரெண்டுலேயும் எதுனா ஃபார்மிக் ஆசிடில் இருக்குது. ஓகேவா. ஃபார்மிக் ஆசிட் reduce the talent silent ammonium silver nitrate solution to metallic silver ஆல்டிஹைட் மாதிரி தான் ஃபார்மிக் ஆசிட் ரிடக்ஷன் பண்ணும். எது அப்படின்னா ஓகேவா டாலன்ஸ் ரியேஜன் அம்மோனியம் சில்வர் நைட்ரேட். ஓகேவா. நமக்கு ரிடக்ஷன் பண்ணிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சில்வர் மிரர். ஓகேவா. வேணாண்ணா இது வந்து பார்த்தோன்னா 2H2 மாறிடுச்சு. அப்போ மைனஸ் சார்ஜ் இருக்கும். இந்த மைனஸ் சார்ஜ் வந்து பார்த்தோன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடுக்கு ஃபார்ம் ஆகி 2CO3 2 மைனஸ் வந்துடும். ஓகேவா. மெட்டாலிக் சில்வர் நமக்கு கிடச்சிடும். அடுத்து பாருங்கள் ஃபார்மிக் ஆசிட் reduce the filling solution. Formic acid reduce the filling solution. Reduce the blue colored cupric ion into red colored cuprous ion. Blue colored cupric ion is a red colored cuprous ion convert ஆகுது. ஓகேவா. filling solution reduction. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள் டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிக் ஆசிட். ஓகேவா. என்னென்னா இட்ஸ் அக்வஸ் சொல்யூஷன் கார்பாக்சிக் ஆசிட் டர்ன்ஸ் த லிட்மஸ் ப்ளூ டு ரெட். ஓகேவா. ப்ளூ லிட்மஸை ரெட்டாக மாற்றும். ஓகேவா. அடுத்தது கார்பாக்சிக் ஆசிட் இன்க்ரீஸ் த பிரிஸ்க் எஃபரசன்ஸ் த சோடியம் பை கார்பனேட் டியூ டு த எவால்யூஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அடுத்தது இந்த கார்பாக்சிக் ஆசிட் வார்ம்டு வித் ஆல்கஹால். இந்த கார்பாக்சிக் ஆசிட் வார்ம்டு வித் ஆல்கஹால் and constant sulfuric acid to give the ester to form the ester. Which is a detected by the fruity odor. ஓகேவா. இந்த மாதிரி இந்த கார்பாக்சிக் ஆசிட் ஆல்கஹால் ஆட் பண்ணால் நமக்கு எஸ்டர் கிடைக்கும். எஸ்டர் நம்ம எப்படி கிடைக்கிறது நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஃப்ரூட்டி ஆடர். ஓகேவா. ஃப்ரூட் ஸ்மால்ஸ் இருக்கும். ஃப்ரூட் ஸ்மால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா. அதாவது பழமணம். ஓகேவா. பழத்தோட வந்து பார்த்தீங்கன்னா மனம் இருக்குனால வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. எஸ்டர் ஃபார்மாஸ் அப்படிங்கிறத உணர முடியும். ஓகேவா. இதை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிக் ஆசிட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்பாங்க. 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிக் ஆசிட். ஓகேவா. சரி ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் தமிழ் வீடியோ. நெக்ஸ்ட் பார்க்குறது கார்பாக்சிலிக் அமிலங்கள். ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா கார்பாக்சிக் அதாவது COOH கார்பாக்சி வினை செலுத்துவதை கொண்டுள்ள சேர்மங்கள் கார்பாக்சி அமிலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. COOH குரூப் COOH என்ற கார்பாக்சி வினை செலுத்துவதை கொண்டுள்ள கார்பன் சேர்மங்களுக்கு கார்பாக்சி அமிலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த கார்பாக்சி தொகுதி அப்படிங்கிறது என்ன கார்பனில் தொகுதியும் ஹைட்ராக்சி தொகுதி ரெண்டும் சேர்ந்து கூடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து கார்பாக்சி தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா தனக்கே உறுத்து சிறப்பு பண்புகளை வச்சுருக்கோம். ஓகேவா. கார்பாக்சிக் அமிலம் வந்து தனக்கே ஒரு சிறப்பு பண்புகளை வச்சுருக்கோம். ஓகேவா. கார்பாக்சிக் அமிலங்களாவே கார்பாக்சிக் கார்பன் அணுவுடன் இணைந்துள்ள ஆல்கைல் அரையல் தொகுதியை பொறுத்து. ஓகேவா. ஆல்கைல்னு சொன்னால் அலிஃபாட்டிக் கார்பாக்சிக் அமிலங்கள். அதே அரையல் தொகுதின்னு சொன்னால் அரோமேட்டிக் கார்பாக்சிக் அமிலங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. சரி இப்போ உயர் கார்பன் எண்ணிக்கை வந்து பார்த்தோன்னா கார்பன் 12 18 வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா மூலக்கூறு இயற்கை. ஓகேவா. எப்படி இருக்குன்னா இயற்கை கொழுப்புகளில் வந்து பார்த்தோன்னா கிளிசரால் எஸ்டர்களாக காணப்படுது. ஓகேவா. அது உயர் எண்ணிக்கை கார்பன் எண்ணிக்கை கார்பன் 12 18 வரைக்கும் இருக்கிறது மூலக்கூறு எல்லாமே இயற்கை கொழுப்புகளில் வந்து பார்த்தோன்னா கிளிசரால் எஸ்டராக காணப்படுது. ஓகேவா. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா கொழுப்பு அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கொழுப்பு அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள் கார்பாக்சிக் அமிலங்கள் IUPAC பெயரிடுதல். ஓகேவா. ஃபஸ்ட்டு பாருங்கள் இருக்கவே ஒரே ஒரு கார்பனுடைய கார்பாக்சிக் அமிலம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்மிக் அமிலம். இதுலேயே ஒரே ஒரு கார்பன் இருக்கக்கூடிய கார்பாக்சிக் அமிலம் ஃபார்மிக் அமிலம். ஓகேவா. ஸோ அதனுடைய IUPAC பேர் வந்து பார்த்தோன்னா மெத்தனாயிக் அமிலம். ஓகேவா. அப்புறம் மூலச்சொல் வந்து பார்த்தோன்னா மெத்து. முதன்மை ஏற்று ஏனு அதெல்லாம் ஓகேவா. அடுத்து இரண்டாம் பின்னோட்டம் வந்து பார்த்தோன்னா ஓகேவா. இந்த ஏனு வந்து பார்த்தோன்னா கார்பன் சிங்கிள் பாண்ட். எதுக்குன்னா இந்த கார்பனுக்கு ஹைட்ரஜனுக்கு சிங்கிள் பாண்ட், அதனால் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது இரண்டாவது ஆயிக் அமிலம், அதனால் மெத்தனாயிக் அமிலம். அடுத்தது இது பர்சனல் நேம் அஸ்டிக் அமிலம். ஓகேவா. ஸோ இது IUPAC பேர் எத்தனாயிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்துங்கிறது 2 கார்பனால எத்து, இங்கே கார்பன் சிங்கிள் பாண்ட் ஏன்னு. ஓகேவா. ஃபங்க்ஷன் குரூப் ஆயிக் அமிலம் அதனால் மெத்தனாயிக் அமிலம் எத்தனாயிக் அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசோபியூட்ரிக் அமிலம். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸு. ஓகேவா. ஸோ அதை ஒரு என்னென்னா இந்த மாதிரி இருக்கும் CH3
இங்கே ஒரு CH3 சரியா, இங்கே ஹச்சு இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா. இது 1 2 3 ஓகேவா. லாஸ்ட்டுக்கு முன்னாடி பிரான்சஸ் இருக்குது, மெத்தில் குரூப் இருக்குது, அதனால் ஐசோ மொத்த கார்பன் 4 கார்பன், அது ஐசோ பியூட்ரிக் அமிலம் ஓகேவா. ஐயூபேக் பேர் அப்படின்னு பார்த்தோன்னா டெரிவேட்டிவ்ஸு ஓகேவா. அதாவது முதல் பெருதி அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஓகேவா. இந்த பெருதி வந்து பார்த்திங்கன்னா 2 மெத்தில் 2வது இடத்துல இருக்குது, அதனால் 2 மெத்தில் புரோப்பனாயிக் அமிலம், புரோப்பேன் ஏன்னு கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டு ஓகேவா, ஆயிக் அமிலம் ஓகேவா. அடுத்து பாருங்கள் ஃபினைல் அஸ்டிக் அமிலம், இது ஐயூபேக் நேம் ஃபினைல் அஸ்டிக் அமிலம் ஓகேவா. அதே காமன் நேம் 2 ஃபினைல் எத்தனாயிக் அமிலம் ஓகேவா. இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் நேம் ஃபினைல் அஸ்டிக் அமிலம் ஓகேவா. அஸ்டிக் அமிலம்லாம் CH3 அதை ஒரு ஹச் வெளியே இருந்து ஃபினைல் குரூப் சேர்த்திருக்காங்க ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் பேரண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ் தான் ஓகேவா. அப்போ இது எத்தனாயிக் அமிலம், அதை 2வது கார்பனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹச்சுக்குள்ளே ஃபினைல் குரூப் இருக்குது, அதனால் 2 ஃபினைல் ஓகேவா. ஈத்து எல்லாம் சிங்கிள் பாண்டு ஏன்னு இங்கே தான் பாண்டு கார்பன் கார்பன் பாண்டு பார்க்கணும் ஓகேவா. நம்ம சிங்கிள் பாண்டு அப்போ இது ஃபங்க்ஷன் ஆயிக் அமிலம், அதனால் 2 ஃபினைல் எத்தனாயிக் அமிலம், 2 ஃபினைல் எத்தனாயிக் அமிலம் ஓகே. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே கார்பாக்சிக் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா 1 மட்டுமே இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே 2 கார்பாக்சிக் குரூப் இருக்குது, அதனால் டை கார்பாக்சிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க, டை ஆயிக் அமிலம். இது டை ஆயிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. இப்போ அது இருக்கிற லீஸ்ட் டை ஆயிக் அமிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சாலிக் அமிலம், இது வந்து ஸ்பெஷல் நேமு ஆக்சாலிக் அமிலம் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கார்பாக்சிக் குரூப் எப்படி இருக்குன்னா கடைசி கார்னரில் தான் இருக்கும் ஓகேவா. அது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் முடிவில் தான் இருக்குது கார்பாக்சிக் ஓகேவா. அதாவது 2 தொகுதி இருக்கனால ஆரம்பத்தில் ஒரு தொகுதி கடைசியில் ஒரு தொகுதி ஓகேவா. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சரி. இதுக்கு பார்த்தீங்கன்னா காமன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பொது பெயர் வந்து ஆக்சாலிக் அமிலம். ஐயூபேக் பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா அது ஈத்தேன் ஓகேவா. கார்பன் சிங்கிள் பண்ணுறது ஈத்தேன் ஓகேவா. அடுத்தது ஃபஸ்ட் கார்பன் 2 கார்பனுமே கார்பாக்சிக் தொகுதி இருக்கனால ஈத்தேன் 1,2 டை ஆயிக் அமிலம், ஈத்தேன் 1,2 டை ஆயிக் அமிலம் ஓகேவா. அடுத்து இது 2 கேட்டியில் ஒரு CH2 குரூப் சேர்த்துறோம், அதான் மலோனிக் அமிலம் ஓகேவா. மலோனிக் அமிலம் ஓகேவா. மலோனிக் அமிலம் வந்து பார்த்தா மொத்தம் 3 கார்பன் இருக்குது, சிங்கிள் பாண்டு, அதனால் புரோப்பு ஏன்னு ஓகேவா. டயாயிக் அமிலம், டயாயிக் 1,3 டயாயிக் அமிலம் ஓகேவா. நம்பரை சொல்லணும் ஓகேவா. இது 1 2 3 ஓகேவா. 1வது கார்பன்லேயும் 3வது கார்பன்லேயும் கார்பாக்சிக் தொகுதி இருக்குது, அதாவது டயாயிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா சக்சனிக் அமிலம், நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது சக்சனிக் அமிலம் ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்ச்சியாக இருக்கக்கூடியது ஷார்ட் அமில்ஸ் தொடர்ச்சியாக CH2 போட்டிருப்பாங்க, இந்த CH2 டிவைஸும் போட்டிருப்பாங்க ஓகேவா. இது 1 இது 2 3 இது 4 ஓகேவா. 1ல் 4 டை கார்பாக்சிக் தொகுதி இருக்கனால பீட்டேன் 1,4 டயாயிக் அமிலம். அடுத்து பாருங்கள் குளுட்டாரிக் அமிலம், நெக்ஸ்ட்டு பார்க்குறது குளுட்டாரிக் அமிலம் ஓகேவா. அது அடுத்த ஒரு இடையில் இன்னொரு CH2 குரூப் சேர்த்திக்கிறோம் ஓகேவா. 5 கார்பனை அதில் பென்டேன் டயாயிக் அமிலம் ஓகேவா. பெண்டு ஏன்னு 1வது கார்பன் 5வது கார்பன் கார்பாக்சிக் தொகுதி 1,5 டயாயிக் அமிலம் அப்படின்ட்டு. அடுத்தது அடிபிக் அமிலம் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்குறது அடிபிக் அமிலம் எத்தனை கார்பன் இருக்கோம்னா மொத்தம் 6 கார்பன் இருக்கும், மொத்தம் 6 கார்பன். CH2 தொகுதி 4 இருக்கும் ஓகேவா. எக்ஸு ஏன் 1வது கார்பன் 6வது கார்பன்லேயும் கார்பாக்சிக் தொகுதி, அதனால் வந்து பார்த்தோன்னா 1,6 டயாயிக் அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அடுத்து கார்பாக்சிக் தொகுதியின் அமைப்பு ஓகேவா. இந்த கார்பாக்சிக் தொகுதி பார்த்தீங்கன்னா ஒரு தள அமைப்பில் இருக்கும். இதில் CO தொகுதியில் மைய கார்பனாகவும் மைய கார்பனாகவும் 2 ஆக்சிஜன் அணுக்களும் sp3 கலப்பில் இருக்கும் ஓகேவா. கார்பாக்சிக் தொகுதியில் கார்பன் அணுவில் 3 sp3 கலப்பில் ஆர்டாலில் 2 ஆர்டாலில் ஒவ்வொரு ஆக்சிஜன் அணுவும் ஒரு sp3 ஆர்டாலுடன் மேற்பொருந்துகிறது. அதே மாதிரி அதே நேரத்தில் கார்பனில் மீதமுள்ள ஒரு sp2 ஆர்டாலுடன் ஹைட்ரஜனுடனும் ஹைட்ரஜன் s ஆர்டாலுடன் அல்லது அல்கைல் தொகுதியில் கார்பன் இனக்கலப்புடனும் மேற்பொருந்தி 3 சிக்மா பிணைப்புகளை உருவாக்கும் ஓகேவா. அதில் 2 ஆக்சிஜன் அணுக்கள் ஒரு கார்பன் அணுவில் 2 ஆக்சிஜன் அணுக்கள் ஒரு கார்பன் அணுவில் இனக்கலப்பில் பங்கேற்காத p ஆர்டால்கள் பிணைப்புகளால் உருவாக்கப்பட்ட பிணைப்புக்கு செங்குத்தாக அமைந்திருக்கு ஓகேவா. இந்த 3 p ஆர்டால்களும் ஒன்றுக்கொன்று இணையாக இருப்பதால் இது பைப்பிணைப்பை உருவாக்கின்றன. இந்த பைப்பிணைப்பானது ஒரு புறம் கார்பன் மற்றும் ஆக்சிஜன் அணுக்களிற்கிடையும் மற்றொரு புறம் கார்பன் மற்றும் OH தொகுதியில் ஆக்சிஜன் அணுக்களுக்கிடையும் பகுதியளவு உள்ளடங்கத்தன்மை பெற்றிருக்கும். அதாவது RCOH பின்னொரு இரு வடிவமைப்பில் உடனே இனக்கலப்பாக குறிப்பிட முடியும். உடனே இனக்கலப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி
இந்த இந்த பைஃபிணைப்பு வந்து பார்த்தோன்னா இதுக்கும் பொதுவானதாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் வர பிரிப்புக்கு வந்து ஒன்னஸ் இனக்கலப்பு அமைப்புன்னு சொல்கிறாங்க. இந்த ஒன்னஸ் அமைப்பின் காரணமாக கார்பாக்சிலிக் அமில அணுவானது கார்பனை விட குறைந்த கருக்கோர் தன்மை பெற்றுள்ளது. கார்பனை விட குறைந்த கருக்கோர் தன்மை பெற்றுள்ளது. ஏன்னா ஹைட்ராக்சி தொகுதியில் ஆக்சிஜன் அணுவில் தனித்து 8 எலக்ட்ரான் உள்ளொடுங்க தன்மை பெற்றுள்ளன. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், கார்பாக்சி அமிலங்கள் தயாரிக்கும் முறைகள். கார்பாக்சி அமிலங்கள் தயாரிக்கும் முறைகள். ஓகேவா. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஓரணு ஆல்கஹால் ஆல்டிஹைடு. இந்த ஓரணு ஆல்கஹால் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன ஆக்சிஜன் பண்ணப்போ ஆல்டிஹைடு இருக்குது. இந்த ஆல்டிஹைடு மறுபடியும் ஆக்சிஜன் பண்ணால் நமக்கு என்ன கார்பாக்சிலிக் அமிலம் கிடைக்கும். ஓகேவா. சேம் கார்பன் இருக்கும். ஆரம்பத்தில் நம்ம ஆல்கஹால் எத்தனை கார்பன் அதே அளவுக்கு ஈக்குவலான கார்பாக்சிலிக் அமிலம் கிடைக்கும். ஓகேவா. இப்போ இங்கே என்ன ஆக்சிடென்ட் காரணம் எடுத்துக்கணும்னா ஓகேவா, அமிலம் காரம் அமிலகிருந்த பொட்டாசியம் பெருமாங்கட்டு அமிலகிருந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டு ஆக்சிடென்ட் காரணியை எடுத்துக்கிறாங்க. ஓகேவா. நமக்கு எத்தனால் எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன அசிட்டிக் அமிலம் கிடைக்கிது. அடுத்தது நைட்ரைல் நீராக பாத்திரம். ஓகேவா. சைனைடு தான் நைட்ரைல் அப்படின்னு சொல்கிறாங்க. மெத்தில் சைனைடு நீராக பாத்திரம் போனால் நமக்கு என்னென்னா எப்பவுமே சைனைடு நீராக பாத்திரம் நமக்கு என்ன கிடைக்கும்னா கார்பாக்சிலிக் தொகுதி கிடைக்கும். ஓகேவா. நமக்கு மெத்தில் சைனைடு எடுத்துக்கிறப்ப நமக்கு என்ன அசிடிக் அமிலம் கிடைக்கிது. எத்தனாயிக் அமிலம் கிடைக்கிது. ஓகேவா. இது பாருங்கள் எப்படின்னா இங்கே 2 ஆக்சிஜனு. ஓகேவா. அடுத்து ஹைட்ரஜன் 2 முழுக்கூறு சேர்த்து நீராக பாத்திரம் பண்ணுறாங்க. ஓகேவா. அடுத்து இங்கே 3 ஹைட்ரஜன். இது ரெண்டாக சேர்ந்தேன்னா என்ன பண்ணால் NH3 மாறிக்கும். அதெல்லாம் அசிட்டிக் அமிலமாக மாறிக்கும். அடுத்து எஸ்டர் அமில நீராபத்திரம். அமிலத்தின் முன்னிலையில் வந்து பார்த்தோன்னா எஸ்டர் அமிலத்தின் முன்னிலையில். ஓகேவா. எஸ்டர் நீராபத்திரம் போனால் நமக்கு என்னென்னா அசிட்டிக் அமிலம் ஆல்கஹால் கிடைக்கும். ஓகேவா. அடுத்து கிரிக்னார் காரணியிலிருந்து கிரிக்னார் வினைக்காரந்து கார்பன் டை ஆக்சைடுடன் உலர் பனிக்கட்டி வினை பொறுத்து கார்பாக்சி அமில உப்புகளை தருகின்றது. இந்த அமில உப்பை நீராபத்திரம் பண்ணும்போது என்னென்னா கார்பாக்சி அமிலங்கள் கிடைக்கிது. ஓகேவா. இதான் அதுக்கு எடுத்து எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். கார்பன் டை ஆக்சைடு, அல்கைல் மெக்னீசியம் ஹேலைடு. ஓகேவா. மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு. இதை கிரிக்னார் காரணி. இது கூட உலர் ஈத்தர் கூட கரைப்பான பயன்படுத்துகிறப்ப நமக்கு என்னென்னா இதை வந்து கார்பாக்சி அமில உப்பு. ஓகேவா. இதை நீராபத்திரம் பண்ணுறப்ப கார்பாக்சி அமிலம் கிடைக்கிது. இது அசிட்டிக் அமிலம். இதை வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்க CH3 ஃபைனல் குரூப் எடுத்தால் நமக்கு பென்சாயிக் அமிலம் கிடைக்கும். ஓகேவா. ஒரே ஒரு கார்பனை கொண்டிருப்பதால் ஃபார்மிக் அமிலம் இந்த கிரிக்னார் காரணியை பயன்படுத்தி தயாரிக்க முடியாது. ஓகேவா. அடுத்து பாருங்கள், அசைல் ஹேலைடு அமிலிக் கலர் நீராபாத்திரம். இது அசைல் ஹேலைடு அசிட்டைல் குளோரைடு. இதை நம்ம நீராபாத்திரம் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கேருந்து ஒரு ஹச்சு வெளியே போயிட்டு இது கூட இந்த ஹச்சில் வெளியே போயிடும். இது OH சந்திரத்துக்கு வரும். நமக்கு என்னங்கன்னா அசிட்டிக் அமிலம் கிடைக்கும். இது அசிட்டிக் அமிலம் நீர்லி. இதை நீராபாத்திரம் பண்ணால் நமக்கு என்னன்னா 2 முழுக்கூறு அசிட்டிக் அமிலம் கிடைக்கும். இங்கே ஒரு ஹச்சு, இங்கே ஒரு OH. ஓகேவா. 2 முழுக்கூறு அசிட்டிக் அமிலம் கிடைக்கும். இதே மாதிரி பென்சாயிக் அமிலம் நீர்லி. இதை நீராபாத்திரம் 2 முழுக்கூறு பென்சாயிக் அமிலம் கிடைக்கும். இங்கே ஹச்சு. ஓகேவா. இங்கே ஒரு OH, இங்கே 2 முழுக்கூறு பென்சாயிக் அமிலம் கிடைக்கும். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தோன்னா அல்கைல் பென்சின் ஆக்சிஜனேற்றம். ஓகேவா. இதை அரோமேட்டிக். ஓகேவா. ஹைட்ரோகார்பன் ஹைட்ரோகார்பன். இந்த அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் வந்து பார்த்தோன்னா நம்ம ஆக்சிடேட் காரணி. ஓகேவா. பொட்டாசியம் பெருமாங்கனேட் எல்லாம். ஓகேவா. பொட்டாசியம் பெருமாங்கனேட் வந்து பார்த்தோன்னா ஆக்சிடேட் காரணியாகலாம். குரோமிக் அமிலத்தை வந்து பார்த்தோன்னா ஆக்சிடேட் காரணியாக யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்தி என்ன பண்ணால் ஆக்சிடேட் பண்ணுறப்ப நமக்கு என்னென்னா இந்த CH3 தொகுதி மட்டும் ஆக்சிஜன் ஆகிட்டு நமக்கு என்னென்னா CO தொகுதியாக மாறிக்கும். நமக்கு டொலிவினு பென்சாயிக் அமிலம் மாறி. இதான் வந்து பார்த்தோன்னா 2வது அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன். ஃபஸ்ட் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் பென்சினு, 2வது அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் டொலிவினு. ஓகேவா. அதை வந்து பார்த்தோன்னா பொட்டாசியம் பெருமாங்கனேட் இல்லைன்னா குரோமிக் ஆக்சைடு முன்னிலை ஆக்சிடேட் பண்ணுறப்ப நமக்கு பென்சாயிக் அமிலம் கிடைக்கிது. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தோன்னா கார்பாக்சி அமிலங்கள் ஈர்ப்பண்புகள். ஓகேவா. இந்த ஈர்ப்பண்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா 9 கார்பனுடைய அலிஃபாட்டிக் கார்பாக்சி அமிலங்கள் பார்த்தோன்னா நிறமற்ற கார நொடியுடைய திரவங்களாக இருக்கும். அதே உயர் கார்பனிக்கை கொண்ட கார்பாக்சி அமிலங்களாக இருக்கும். மனமற்ற மெழுகுத்தன்மை போன்ற திண்மங்களாக இருக்கும். ஓகேவா. அடுத்து ஒப்பிடுதற்கு மூலக்கூறு நிறை கொண்ட ஆல்டிஹைடு கீட்டோன் ஆல்கஹாலை ஒப்பிடும்போது கார்பாக்சி அமிலங்கள் பொதிலே அதிகமாக இருக்கும். அது காரணம் பார்த்தோன்னா கார்பாக்சி அமில மூலக்கூறுகளுக்கிடையே ஹைட்ரஜன் பிணைப்புகளால் உருவாகும் மூலக்கூறு இணைவதே காரணமாகும். ஓகேவா. இந்த ஹைட்ரஜன் மூலக்கூறுனால என்னன்னா ஒன்றுக்கு ஒன்று இந்த கார்பாக்சி அமில மூலக்கூறு இணைந்தது
அதாவது ஹைட்ரஜன் பிணைப்பு காரணமாக ஒன்றுக்கு ஒன்று என்னென்னா கார்பாக்சிலிக் அமிலங்கள் இணைந்து ஒரு சேர்மம் உருவாகுது. ஓகேவா, இணைந்து உருவாகுது. இணைந்த அமைப்பில் வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஓகேவா, இதனால தான் அது காரணம். அதனுடைய கொதிநிலை அதிகமாக இருக்கிறதுக்கு. ஓகேவா, அது மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்குது, அதுதான் காரணம். ஓகேவா, அதனால் உண்மையில் பெரும்பாலும் கார்பாக்சிலிக் அமிலங்கள் இருபடி மூலக்கூறுகளாக காணப்படும். ஓகேவா, இருபடி மூலக்கூறுகளாக காணப்படும். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா குறைந்த கார்பன் எண்ணிக்கையில் 4 கார்பன் இருக்கிறது. குறைந்த கார்பன் எண்ணிக்கை 4 கார்பன் அணுக்கள் வரைக்கொண்ட அலிஃபாட்டிக் கார்பாக்சிலிக் அமிலங்கள் நீரில் வந்து பார்த்தீங்கன்னா நன்கு கரையும். ஓகேவா, நீரில் நன்கு கரைகின்றது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பிணைப்பு. நீரில் ஹைட்ரஜன் பிணைப்பினால் நீரில் நன்கு கரைகின்றன. உயர் கார்பாக்சிலிக் அமிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் பகுதியின் அதிகரித்த நீர் வெறுக்கும் தன்மை காரணமாக உயர் கார்பாக்சிலிக் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அல்கைல் தொகுதி அதிகமாக இருக்குது. அந்த அல்கைல் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீர் வெறுக்கும் தன்மை இருக்கும். நீர் வெறுக்கும் தன்மை இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீரில் கரைவதில்லை. ஓகேவா, அதே மாதிரி எளிய அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் அமிலமான பென்சாயிக் அமிலம் நீரில் கரைவதில்லை. பென்சாயிக் அமிலம் நீரில் கரைவதில்லை. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வினிகர் அப்படிங்கிறதுனா 6-8% அசிட்டிக் அமிலம் கொண்ட ஒரு நீர்த்த கரைசல். ஓகேவா, வினிகர் என்பது நீரில் 6-8% வரையிலும் அசிட்டிக் அமில கரைசல். ஓகேவா, இந்த தூய அசிட்டிக் அமிலம் வந்து உரை அசிட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. தூய அசிட்டிக் அமிலம் உரை அசிட்டிக் அமிலம், இங்கிலீஷில் கிளைசில் அசிட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இவற்றை குளிர்விக்கும் போது பனிக்கட்டி போன்ற படிகளை உருவாக்குது. குளிர்விக்கும் போது பனிக்கட்டு போன்ற படிகளை உருவாக்குது. நீர்த்த அசிட்டிக் அமிலத்தை 289.5 கிலோ வெப்பநிலையில் குளிர்விக்கும் போது அது உறைந்து பனிக்கட்டு போன்ற படைகளை உருவாக்குகிறது. நீர் திரவ நிலையில் இருப்பதால் வடிகட்டி நீக்கப்படுகிறது. இச்செயல்முறை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் நிகழ்த்தப்பட்டு உரை பனிக்கட்டு உரை அசிட்டிக் அமிலம் உருவாக்கப்படுது. உரை அசிட்டிக் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் உருவாக்கப்படுறாங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் அமிலங்கள் வேதி பண்புகள். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 தொகுதி இருக்குது. ஏன்னா கார்பன் தொகுதி, ஹைட்ராக்சைடு தொகுதி இருக்குது. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பாக்சிலிக் அமில கார்பன் தொகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டிஹைடு கீட்டோன் அதனுடைய பண்புகளை ஒத்து இல்லாமல், அதனோட வேதி பண்புகளை ஒத்து இல்லாமல் இது தனியாக இதுக்குன்னு குறிப்பிட்ட பண்புகள் இருக்கும். ஓகேவா, அடுத்து பாருங்கள் கார்பாக்சிலிக் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் 4 வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வினையில் ஈடுபடுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா OHக்கு இடையில் இருக்கிற பிணைப்பு உடையிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்பனுக்கும் OHக்கு இடையில் இருக்கிற பிணைப்பு உடையிறது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா COOH தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா வினையில் பங்கு பெறுறது. COOH தொகுதி வினையில் பங்கு பெறுறது. 4வது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன வினையில் பங்கு பெறுறது. ஓகேவா, ஸோ இது 4 வகையாக வந்து பார்த்தீங்கன்னா வினையில் ஈடுபடும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா OH பிணைப்பு பிளவுறு வினைகள். OH பிணைப்பு பிளவுறு வினைகள். ஓகேவா, இது உலோகங்களை வினைப்படுத்துகிறாங்க. ஓகேவா, வினைத்திறன் மிக்க உலோகங்கள். ஓகேவா, எது அப்படின்னா சோடியம், மெக்னீசியம், ஜிங்க் இதெல்லாம் வினைத்திறன் மிக்க உலோகம். அது கூட கார்பாக்சிலிக் அமிலத்தை வினைப்படுத்துகிறப்ப நமக்கு உப்பும் நம்ம ஹைட்ரஜன் வாயும் வெளியேற்றுது. ஓகேவா, வினைப்பட்ட ஹைட்ரஜன் வெளியேற்றி உப்பு வந்து பார்த்தீங்கன்னா உப்புகளை தருகிறது. ஓகேவா, இந்த அசிட்டிக் அமிலம். ஓகேவா, இது வினைத்திறன் மிக்க உலோகம். இது கூட வினைப்படுத்துகிறப்ப என்னன்னா நமக்கு எப்பயுமே அமிலமோ காரமோ ஓகேவா மற்றவரை வினைப்படுத்துகிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உப்பும் ஹைட்ரஜன் வாயு கிடைக்கும். ஹைட்ரஜன் வாயு வெளியேறும். ஓகேவா, இப்போ அசிட்டிக் அமிலம் உலோகத்தை வினைப்படுத்துகிறப்ப சோடியம் அசிட்டேட் அப்படின்னு உப்பு கொடுக்குது, ஹைட்ரஜன் கேஸ் வெளியே போகுது. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா காரங்களை வினைப்படுத்துகிறாங்க. காரங்கள் வினைப்படுத்துகிறப்ப அதே மாதிரி நமக்கு என்ன கிடைக்கும்னா உப்பும் நீரும் கிடைக்கும். ஓகேவா, கார்பாக்சிலிக் அமிலம் காரம் வினைப்படுத்தும் போது நடுநிலையாக்குவதன் மூலம் உப்புகளை தருகிறது. ஓகேவா, அதெல்லாம் நீரும். இது வந்து பாருங்கள் அமிலமாக, இது வந்து காரம். அமிலமும் காரம் 2 சேர்ந்தால் நமக்கு உப்பு கிடைக்கும். சோடியம் அசிட்டேட் அப்படி உப்பு கிடைக்கிது, வாட்டர் கிடைக்கும். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பனேட் மற்றும் பைகார்பனேட் உள்ள வினை. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் அமில தொகுதிக்கான சோதனை. கார்பாக்சிலிக் அமில தொகுதிக்கான சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட் வினைப்படுத்துகிறப்ப என்னென்னா இந்த சோடியம் கார்பனேட் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும். ஓகேவா, இது வந்து பார்த்தோன்னா நம்ம வாயு மாதிரி வெளியேறும். ஓகேவா, இதை வச்சு நம்ம என்ன சொல்லணும்னா நம்ம எடுத்துக்கிட்டதை வந்து பார்த்தோன்னா கார்பாக்சிலிக் அமிலம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, கார்பாக்சிலிக் அமிலம் இல்லை அப்படின்னா சோடியம் கார்பனேட் வினைப்படுத்துகிறப்ப இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே வராது. ஓகேவா, இந்த கார்பாக்சிலிக் அமிலங்கள் கார்பனேட்டுகள் பைகார்பனேட்டுகளை சிதைப்பதால் நுரைத்த பொங்குதலுடன் கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது. அடுத்து 4வது வந்து பார்த்தோன்னா அனைத்து கார்பாக்சிலிக் அமிலங்கள் நீல நிற லிட்மஸை சிவப்பாக மாற்றும். நீல நிற லிட்மஸ் தாளை வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றும்.
அடுத்து பாருங்கள், ரெண்டாவது ஈடுபடுது. ரெண்டாவது அதாவதுன்னா கார்பனுக்கும் OHக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாண்டை வந்து பார்த்தோன்னா பிணைப்பில் ஈடுபடுறது, அதாவது உடையிறது. ஈடுபடுறப்போ தான் அது என்ன, அது உடையும். ஓகேவா? இதில் வந்து பார்த்தோன்னா கார்பாக்சி அமிலங்களை ஹைட்ராக்சி தொகுதியாக வந்து கார்பாக்சி அமிலங்களின் ஹைட்ராக்சி தொகுதியாக வந்து ஆல்கால் தொகுதியை போலவே நடந்து கொள்கிறது. ஆல்கால் தொகுதியை போல நடந்து கொள்கிறது. PCl3 PCl5 தயனைல் குளோரைடு. ஓகேவா? ஸோ ஆகிட்ட வினைப்படுறது குளோரின் அணுக்களால் பதிலீடு செய்யப்படுகிறது. ஓகே, இப்போ என்ன ஆகுன்னா, இதான் அஸ்டிக் அமிலம் PCl5 கூட ஏற்பட்ட அப்படின்னா அந்த ஒரு ஹச்சும் ஒரு Cl சேர்ந்து HCl வெளியே போயிடும். இன்னொரு ஆக்சிஜனும் PCl3 சேர்ந்து பாஸ்பேட் குளோரைடை வெளியே போயிடும். இந்த OH தான் ஒரு Cl உள்ள வரும். அதான் அசிட்டைல் குளோரைடு நமக்கு ஃபார்மஸ் ஆகுது. அசிட்டைல் குளோரைடு அண்டு பாஸ்பரைல் குளோரைடு அண்டு ஹைட்ரோக்ளோரைடு ஃபார்மஸ் ஆகுது. இதே மாதிரி தான் பென்சைலும் பென்சைக் அசிட் வினையிடு பென்சைக் குளோரைடு. ஓகேவா? இப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு வினைப்படுத்துகிறப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, பென்சைல் குளோரைடு இங்கே ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து இது சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியே வருது. சல்ஃபர் டை ஆக்சைடு இங்கிறது ஹச்சும் Cl சேர்ந்து HCl வெளியே போயிடுது. ஓகேவா? சல்ஃபர் டை ஆக்சைடு அண்டு HCl நமக்கு பென்சைல் குளோரைடு உருவாகுது. அடுத்து பார்த்தோன்னா ஆல்கஹாலோட வினை. ஓகே, ஆல்கஹால் வினை வந்து பார்த்தோன்னா ஒரு அமிலத்தையும் ஆல்கஹாலை வினைப்படுத்தினா நமக்கு என்ன கிடைக்கணும், எஸ்டர் கிடைக்கும். ஓகேவா? இதுக்கு நம்ம எதனா அமிலத்தின் முன்னிலையே எடுத்துக்கலாம். அமிலத்தின் முன்னிலையை வினைப்படுத்துகிறப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா எஸ்டர் உருவாகும். ஓகேவா? ஸோ இது ஒரு மீள் வினையாக, ஏன்னா மறுபடியும் எஸ்டரை நீராக பார்த்துருப்போம்னா நமக்கு மறுபடியும் தனித்தனியாக என்ன ஆகிடும், அமிலமும் ஆல்கஹாலும் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இதனுடைய எஸ்டாக்ல வினை வழிமுறை. ஓகேவா? இந்த வினை வழிமுறை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அமிலம் வந்து வினைவேக மாற்றி வந்து பார்த்தா அமிலத்தை பயன்படுத்தலாம். ஏன்னா புரோட்டான் ஏற்றம் அடையுது. ஃபஸ்ட்டு புரோட்டான் ஏற்றம் அடைந்து ஆசிட்டை புரோட்டான் ஏற்றம் அடையுது. புரோட்டான் ஏற்றம் அடைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும்னா ஆல்கஹாலை வினைப்படுத்துகிறப்ப என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்க பாண்டு வந்து ஷிஃப்ட் ஆகி அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிரும். ஓகேவா? இந்த மாதிரி பார்த்தோன்னா இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஓகே, அடுத்து பாருங்கள், இதுலேருந்து என்ன ஆகுனா ஒரு ஹச் வந்து பார்த்தோன்னா இது வந்து வெளியேறும். ஓகேவா? இதுலேருந்து பார்த்தா ஹச் வெளியேறப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வெளியே போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், மறுபடியும் இன்னொரு ஹச்சு சேர்த்துறாங்க. இன்னொரு ஹச்சு சேர்த்துறப்போ வந்து பார்த்தோன்னா மறுபடியும் இங்கே புரோட்டான் ஏற்றம் அடையும். மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா இங்கேருந்து அல்கையில் இருக்கிற ஹச்சும் OHச்சும் சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும். வாட்டராக வெளியே போகிறப்ப இந்த பாண்ட் என்னென்னா இங்கே லோன் ஃபேராக ஏன்னா டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். வெளியே போனது டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறம் என்னென்னா மறுபடியும் ஒன் மோர் ஆல்கஹால் ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா இங்கே இருக்க ஒரு ஹச்சும் அந்த ஆல்கஹாலோட வெளியே போயிட்டு இங்கே இருக்கிற ஹச்சு ஆல்கஹாலோட வெளியே போயிட்டு கூட சேர்ந்து என்ன வெளியே போயிடும். புரோட்டீன்ஸ் வந்து ஆல்கஹாலை வெளியே போயிடும், நமக்கு எஸ்டர் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், COOH தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா வினையில் ஈடுபடக்கூடியது. ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு ஒடுக்கம் பண்ணுறாங்க. அதாவது ஆல்கஹாலை பகுதியில் ஒடுக்கம் பண்ணியதப்போ நமக்கு என்னென்னா சரி ஆல்கஹாலாக பகுதியில் ஒடுக்க முடியுது. ஓகேவா? அதாவது எத்தனைக் அமிலத்தை வந்து பார்த்தோன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அல்லது வந்து பார்த்தோன்னா காப்பர் குரோமேட் வினையாமற்றை பயன்படுத்தி ஒடுக்கம் பண்ணுறப்ப நமக்கு என்னென்னா எத்தனாலாக கிடையாது, ஆல்கஹாலாக கிடைக்கிது. இது சோடியம் போர ஹைட்ரேட் வந்து பார்த்தோன்னா CO தொகுதி ஒடுக்குவதில்லை. ஓகேவா? அடுத்தது அல்கேன் முழுமையாக ஒடுக்குது. வந்து பார்த்தோன்னா சிவப்பு பாஸ்பரஸ் ஹைட்ரோஹைடிக் அமிலத்தை யூஸ் பண்ணுறப்ப நமக்கு என்னென்னா இந்த கார்பாக்சி அமிலத்தை முழுமையாக ஒடுக்கி ஈத்தேனாக தயாரிக்கலாம். ஓகேவா? அடுத்து கார்பாக்சி நீக்க தொகுதி வினை. ஓகேவா? இது டீ கார்பாக்சேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சோடா லைம் பயன்படுத்துகிறாங்க. அது கால்சியம் ஆக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? இதான் சோடா சுண்ணாம்பு அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? அது கார்பாக்சி தொகுதி வந்து கார்பன் டை ஆக்சைடு வாயு நீங்கும் வினை வந்து கார்பாக்சி தொகுதி நீக்க வினை அப்படின்னு பேர். ஓகேவா? இது கார்பாக்சி அமிலம் சோடியம் உப்பை சோடா சுண்ணாம்புன்னு வெப்பப்படுத்தும் போது கார்பன் டை ஆக்சைடு இழந்து ஹைட்ரோ கார்பனை உருவாக்குகின்றது. ஓகேவா? சோடியம் அஸ்டேட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஆக்சைடு வினைப்படுத்துகிறப்ப நமக்கு என்னன்னா இல்லை சோடியம் கார்பனேட்டாக மாறி நமக்கு என்னென்னா மீத்தேன் அல்கேன் கிடைக்குது. ஓகேவா? அடுத்து ஹோல்ஃபு மின்னார் போக்கு கார்பாக்சி நீக்க வினை. ஓகேவா? இப்போ என்னென்னா சோடியம் அஸ்டேட்டை வந்து பார்த்தோன்னா தனித்தனியாக சோடியம் அஸ்டேட் கிடைக்குது. சோடியம் அஸ்டேட் வந்து பார்த்தோன்னா மின்னார் போக்கு பண்ணுறப்ப என்னன்னா
ஸோ இது எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு தனியாக வெளியே போயிடுது, சோடியம் வெளியே போயிடுது. இந்த 2 கிடைக்கிற பாண்டை ஃபார்ம் ஆகிட்டு என்ன கிடைக்கும்னா ஈத்தேன் கிடைக்குது. இந்த கார்பாக்சி அமிலங்கள் சோடியம் மற்றும் பொட்டாசியம் உப்புகள் நீர் கரைசல்களை முன்னால் பார்க்கும்போது நேர்முனை முனையில் அல்கேனியம் வெளியேறுகிறது, நேர்முனை அல்கேனியம் வெளியேறுகிறது. இவனே வந்து முன்னால் பார்த்த வினை அப்படின்னு பேர். ஓகேவா? நீராக பார்த்து சோடியம் ஃபார்மேட் எடுத்தோம்னா நமக்கு ஹைட்ரஜன் கிடைக்குது. நீராக பார்த்து சோடியம் ஃபார்மேட் காசு வந்து ஹைட்ரஜனு கிடைக்கிறது, ஹைட்ரஜன் கொடுக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமோனியாவோட வினைப்படுத்துகிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு அமோனியம் சால்ட் உருவாக, அதுக்கப்புறம் அது வந்து வாட்டர் மார்க் வெளியே போயிட்டு அமைடு ஃபார்மேஷன் ஆகும். ஏன்னா அமைடு. ஓகேவா? அஸ்டிக் அமிலம் எடுத்தாலும் அமோனியம் அஸ்டேட்டு ப்ளஸ் அஸ்டமைடு கிடைக்குது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது P2O5 முன்னிலை வெப்பத்தின் விளைவு. ஓகேவா? அது பாஸ்பரஸ் பென்டாக்சைடு வினைப்படுத்துகிறப்ப என்னன்னா நமக்கு நீர்லி அஸ்டிக் அமிலம் நீர்லி உருவாது. ஓகேவா? அஸ்டிக் அமிலம் நீர்லி 2 மூலக்கூறு அஸ்டிக் அமிலத்தை எடுத்துக்கிட்டு P2O5 வினைப்படுத்துகிறப்ப இது வலிமை மிகுந்த நீர் நீக்க காரணியம் பிற 2 அமிலத்துலேருந்து ஒரு வாட்டர் மாலிகுலர் நீர் மூலக்கூறை வந்து பார்த்தா நீக்கம் பண்ணுறப்ப நமக்கு என்னென்னா அமில நீர்லி கிடைக்கும், அமில நீர்லி. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் பதிலீட்டு வினையில் ஈடுபடக்கூடிய ஹைட்ரோ கார்பன் பதிலீட்டு வினையில் ஈடுபடக்கூடியது. ஓகேவா? ஹைட்ரோ கார்பன் பதில் ஃபஸ்ட்டு ஹாலஜனேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஹாலஜனேட் பண்ணுறப்பன்னா ரெட் பாஸ்பஸ் குளோரின் வினைப்படுத்துகிறப்ப அஸ்டிகமும் மோனோக்ளோரோ அஸ்டிகம்லாம் உருவாது, மோனோக்ளோரோ அஸ்டிகம்லாம் உருவாது. ஓகேவா? ஆல்ஃபா ஹைட்ரஜனை கொண்டுள்ள கார்பாக்சி அமிலங்கள் சிறிதளவு சிவப்பு பாஸ்பரஸ் முன்னிலையில் குளோரின் அல்லது புரோமினோடு வினைப்பட்டு ஆல்ஃபா கார்பன் அணுவில் ஹேலஜட்டம் அடைந்தால் ஆல்ஃபா ஹேலோ கார்பாக்சி அமிலங்களை உருவாக்குகிறது. ஓகேவா? இந்த தொகுதியானது ஹெல்-வெல்கார்டு-ஜிலன்ஸ்கி வினை அப்படின்னு இந்த வினைக்கு பேர். ஓகேவா? ஹெல்-வெல்கார்டு-ஜிலன்ஸ்கி வினை அப்படின்னு பேர். ஓகேவா? இந்த ஆல்ஃபா ஹேலஜட்டம் அடைந்த அமிலங்களானது ஆல்ஃபா பீட்டா பதிலீடு செய்யப்பட்ட அமிலங்களை தயாரிப்பதற்கும் தூக்க பொருளாக வந்து பார்த்தீங்கன்னா தூக்க சேர்மங்களாக பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள் அரோமேட்டிக் கார்பாக்சி அமிலங்கள் எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினைகள். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பாக்சி தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா குளோரின் நீக்கும் மற்றும் மெட்ரா ஆற்றுப்படுத்தும் தொகுதி. ஓகேவா? அதனால் பென்சைன்களை பயன்படுத்துகிற சில பொதுவான வினைகள் சொல்கிறாங்க. ஓகேவா? ஹேலஜட்டம் பண்ணுறப்ப நமக்கு மெட்டா புரோமோ பென்சைக் அமிலம் கிடைக்கிது. ஓகேவா? புரோமினேட்டம் பண்ணுறப்ப மெட்டா புரோமோ பென்சைக் அசிட் கிடைக்குது. நைட்ரோஏற்றம் பண்ணுறப்ப மெட்டா நைட்ரோ பென்சைக் அமிலம் கிடைக்குது. இல்லையா? சல்ஃபோனேற்றம் பண்ணுறப்ப மெட்டோ சல்ஃபோ பென்சைக் அமிலம் கிடைக்குது. மெட்டா சல்ஃபோ பென்சைக் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிது. இதே பென்சைக் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா பிரீடல் கார்ஸ் வினைக்கு உட்படுத்துவதில்லை. ஏன்னா கார்பாக்சி தொகுதியில் வலுவான குளோரின் நீக்கும் தன்மை இது காரணம் வினை ஈடுபடாததுக்கு. ஓகேவா? அடுத்து ஃபார்மிக் அமிலத்து ஒடுக்கம் பண்பு. ஓகேவா? இந்த ஃபார்மிக் அமிலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டிகைட் தொகுதி இருக்கும், கார்பாக்சி தொகுதி இருக்கும். அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மால்டிகைட் மாதிரியே சிறந்த ஒடுக்கும் காரணியாக பயன்படும். ஓகேவா? இது டாலன்ஸ் காரணி வந்து பார்த்தீங்கன்னா டாலன்ஸ் வினைக்காரே உலோக சில்வராக ஒடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபெல்லிங் கரைசல் வந்து பார்த்தீங்கன்னா நீல் நிற குப்ரிக் ஆக்சைடை சிவப்பு நிற குப்ரஸ் ஆக்சைடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கம் பண்ணும். ஓகேவா? ஃபெல்லிங் கரைசலையும் ஒடுக்கும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்பாக்சி அமில தொகுதிகளின் சோதனைகள். கார்பாக்சி அமில தொகுதிகள் சோதனை இது முக்கியமானது. ஓகேவா? என்னென்னா கார்பாக்சி அமில நீர்த்த கரைசல் வந்து பார்த்தீங்கன்னா நீல் லிட்மஸ் தர சிவப்பு நிறமாக மாற்றும், நீல் லிட்மஸை சிவப்பாக மாற்றும். அதேமாதிரி கார்பாக்சி அமிலம் சோடியம் பைகார்பனேட் வினைப்படுத்துகிறப்ப பார்த்தீங்கன்னா நுரைத்து பொங்குதலும் கார்பன் டை ஆக்சைடு வெளியேறும். 3வது கார்பாக்சி அமிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் அடல் சல்பரிக் அமிலத்தை சேர்த்து வினைப்படுத்தும் போது எஸ்டரை உருவாக்கும். இந்த எஸ்டரை வந்து அதன் பல நறுமணத்தால் கண்டறியப்படுது. இந்த எஸ்டரை பல நறுமணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ இதோட இருக்கட்டும். இதோட வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கார்பாக்சி சேர்மங்களோட தயாரிப்பு முறைகள். ஓகேங்களா? அதோடைய நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கார்பாக்சி சேர்மங்கள் ஐயூபேக் பெயரிடுதல் பார்த்தோம். நெக்ஸ்ட் அதனுடைய வடிவமைப்பு பார்த்துருந்தோம். அடுத்து அதோட தயாரிப்பு முறைகள், அதனுடைய இயற்பு பண்புகள் மற்றும் வேதி பண்புகள் அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.